மேடை கிடைக்கின்றது. இந்த மாபெரும் பட்டிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மிக அற்புதமான தலைப்பு. பலம் சொல்வதிலே முக்கிய பங்கு வகிப்பது தசா புத்தியா அல்லது கோச்சாரமா? இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பிலே மிகுந்த தேர்ச்சி பெற்ற வல்லுநர்கள் வாதத்திலே ஈடுபட இருக்கிறார்கள். ரெண்டு சட்டை போடுறதுன்னா அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். சில சமயங்கள்ல சாலைகள்ல பாம்புக்கு கீரியும் சண்டை அப்படின்னா பார்க்கறதுக்கு கூட்டம் பயங்கரமான கூட்டம் இருக்கும். தசாபுத்தி அணித்தலைவர் திரு முருகு பாலமுருகன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். பலம் சொல்வதிலே முக்கிய பங்கு வகிப்பது தசாபுத்தியா கோச்சாரமா? இப்போ சண்டை நடக்க போகுது. சண்டை சொன்னா வேடிக்கை பார்ப்பதற்கு ரொம்ப விருப்பம் அதிகமா இருக்கும் எல்லாருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு பயனொரு சண்டை. எதெல்லாமோ நம்ம பேசுறோம், எதெல்லாமோ விவாதிக்கிறோம். அந்த நடிகன் வசதியா, இந்த நடிகன் வசதியா, அவர் பெருசா, இவர் பெருசா என்று காரண காரியம் இல்லாமல் சாதாரணமாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறோம். இதை நான் சொல்லல, காலிமுதிலே வாழ்ந்த பெருமதிப்புக்குரிய சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜோதிட பண்டிட் தன்னுடைய நூலிலே சொல்லியிருக்கிறார். சம்பந்தம் இல்லாமல் எதையில்லாமல் பேசி பொழுது போக்கிக் கொண்டிருக்கிறோம். இது மாதிரி ஒரு பயனொரு விஷயத்தை பேசி தர்க்கம் செய்து அதிலே நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. இதில் பங்கேற்க வந்திருக்கிற பெருமக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இங்கே பெருமதிப்புக்குரிய ஜோதிட பெருமகனார் ஐயா பாமினி துறையவர்கள் அவர்கள் கோச்சாரமே பலன் சொல்வதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். வேகம் மட்டுமல்ல, விவேகமும் கூடியவர்கள். கோச்சாரம் தரம்னாலே இந்த வேகம் அதிகம். தரம் என்று சொன்னால் அசைந்து செல்வது, அசகம் என்றால் அசையாது. பொருள்கள் எப்போதுமே நிலையாக இருப்பதில்லை, அது அசைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. பாலமுருகனை போல அதற்காக அவர் அசைந்து கொண்டே செல்வார். ஆனால் எது கேட்டாலும் இசைந்து கொண்டும் செல்வார். இல்ல அணித்தலைவர் ஒருவரை காணவில்லை, அவரை அவசரமாக நாங்கள் மேடை கிடைக்கின்றோம், பாலமுருகன் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் அணி தசாபுத்தி என்ற அணி தோற்றுவிட்டது என்று எழுதி கையில் போட்டு விட்டு போய்விடலாம். ஐயா மாமனித்துறை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று ஒரே வினாடியில் முடித்து விடலாம். தனி தலைவர் பின்னால வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கையில் மிகப்பெரிய ஆயுதம். இந்த பலன் சொல்வதிலே முக்கிய பங்கு வகிப்பது தசாபுத்தியா கோச்சாரமா? எல்லாருமே தெரியும். ஒரு பலன் சொல்வது வந்து முதல்ல என்ன பொதுமக்கள் என்ன வந்து கேட்பாங்க அப்படின்னா, ஐயா இப்போ வந்து குரு பயிற்சி ஆயிருக்குல்ல, இன்னைக்கு என்ன பலன் வருது, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க நல்லது நடக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷமா போயிடுவாங்க. இல்லைங்க கெட்டது நடக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்பாங்க. ஐயா நக்கீரர் நடராஜன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. அவங்க சொன்ன எந்த வினாவுக்கும் யாரும் பலன் சொல்ல முடியாது. ஒரு டாக்டருக்கு போறோம், என்ன வியாதினே நம்ம கண்டுபிடிச்சாச்சு, டயக்னோஸ் பண்ணியாச்சு, டாக்டர் சரிங்க வீட்டாங்க கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா போதுமா? ஏன் டாக்டர் மருந்து எழுதி கொடு, மாத்திரை எழுதி கொடுன்னு சொல்றோம்னா அது ஒரு பரிகாரம் தானே. பாலமுருகன் நடைபெற்று வருகிறார். கோலமா மங்கை மீது குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தே பரிசிவை அடைந்திலேயா என்று கந்த புராணத்திலே ஒரு அடி வரும். ஒரு பாலன் நினைக்கூடாது. இப்ப பேசக்கூடிய இருக்கிறவங்க சீட்ல உட்கார்ந்து இருக்கையில் நாங்கள் ஆட வேண்டும். ரொம்ப வேகத்துல இருக்க, கோபத்துல இருக்க சிவபெருமான்ல இப்போ முதல்ல கோச்சாரத்தை தான் பொதுமக்கள் தெரியும், தசாபத்தில் அவங்களுக்கு தெரியாது.
ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தசா புத்தினா என்ன, அது எப்படி பலன் செய்யுங்கிறது தெரியும். அப்படி பலன் சொல்லுகிற பொழுது காரகத்துவ ரீதியாக பலன் சொல்லுகிற ஒரு முறை இருக்கிறது, பாவக ரீதியாக பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது, யோக ரீதியாக பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. ஒன்று சார அடிப்படையில் ஒரு கோள் எந்த நட்சத்திரத்தில் நின்று அது வேலை செய்கிறது என்பதை பொறுத்து பலன் சொல்லக்கூடிய முறை. இவர் 4 முறை சொல்வார்கள். கோச்சாரத்தில் கூட இதே மாதிரி சில பாவங்களில் ஒரு கோள்கள் இருக்கின்ற அடிப்படையில் என்னென்ன பலன் செய்யும் என்பதை சொல்லுகிறார். உதாரணத்துக்கு நம்முடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 வியாழன் கோச்சார ரீதியாக வருகிற பொழுது நல்லது நடக்கும். ஏனைய பாவங்களுக்கு என்ன கெடுதி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு இந்த கோச்சார பலன் மட்டும்தான் தெரியும், அவருக்கு தெரியாது. ஆகவே ஒரு பெரும்பான்மையான ஆதரவு பெற்ற ஒன்றாக இருக்கிறது கோச்சாரம். அதில் தலைமை வைத்து ஐயாப்பா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையிலே ஜோதிட கலையிலே மிகச்சிறந்த பெயர் புகழ் பெற்று ஐயா அவர்களுக்கு தலைமை. இங்கே டாக்டர் பெருமதிப்பிற்குரிய முருகராஜேந்திரன் அவர்களுக்கு புதல்வர், புலிக்கு பிறந்தது பூனையாகும் என்று சொல்வதை போல அருமையாக வாதத்தை தொடர இருக்கிறார். முதல்ல துடிப்பான இளைஞர் பால அவஸ்தையிலே இருக்கக்கூடியவர் ஐயா. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களை விட வயது கூட, அனுபவமும் கூட. அதனால முதல்ல இளைஞராகிய நம்முடைய முருக பாலமுருகன் அவர்களை பலன் சொல்வதில் முக்கிய பங்கு வகிப்பது தசா புத்தியே என்ற அடிப்படையில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முருகு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் கடந்த 2 நாட்களாக ஜோதிட மாநாடும் குருபெயர்ச்சி யாகமும் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் மிக முக்கிய நிகழ்ச்சியான இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி தற்போது நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ஐயா அவர்கள் நடுவராக விளங்கக்கூடிய ஐயா செந்திலகுமி அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஜோதிட மாணவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பலன் சொல்வதில் முக்கிய பங்கு வகிப்பது தசா புத்தியா கோச்சாரமா இந்த தலைப்பில் பேசுவதற்காக இங்கு வந்துள்ளது. அதாவது பலன் சொல்வதில் முக்கிய பங்கு வகிப்பது கோச்சாரமா தசா புத்தியான்னு பார்க்கும்போது, பலன் சொல்வதே என்னன்னா படிக்கிறதுதான். பலன் சொல்வதே ஒரு படிக்கிறதுக்கு தான். அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெடு பலனாக இருந்தாலும் சரி. கோச்சார பலன் என்பது ஒரு பொதுப்படையான பலனாக எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, ஒரு தனிப்பட்ட நபரின், அதாவது தனிப்பட்ட நபருக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக சொல்வதற்கு கோச்சார பலன் கண்டிப்பாக எந்த விதத்திலும் உதவியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. முதலில் அதாவது பலன் சொல்வது என எடுத்துக்கொண்டால், ஒரு முழுமையான ஜோதிடர் என்று யாரை எடுத்துக்கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது கோச்சார பலன் யாரு வேணாலும் சொல்லிடலாங்க. டெய்லி பேப்பர் படிக்கிறவங்க அதை படிச்சு பார்த்துட்டு கோச்சார பலன் சொல்லிடலாம். ஆனா தசாபுத்தி பலன்கள் சொல்வதற்கு ஜோதிட ஞானம் கண்டிப்பாக வேண்டும். தசாபுத்தி பலன் சொல்ல தெரிந்த ஒரு நபர் மட்டுமே முழுமையான ஜோதிடர் ஆவார். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய நிலையில் ஜோதிடர் என்ற பட்டத்தில் இருக்கக்கூடிய 90% மக்களுக்கு தசாபுத்தியை கணக்கு போடவே தெரியாது. குறிப்பாக குரு பகவானையும் சனி பகவானும் வைத்துக் கொண்டு அவர்களது பிறப்பதை ஓட்டுகிறார். அப்படி என்ன கோச்சாரம் தான் பெரும் பங்கு வகிக்கிறதா? பெரும் பகுதி வகிப்பது சொல்ல முடியாது. எடுத்து சும்மா அதாவது ஒரு குறி சொல்றது மாதிரி கோச்சார பலன் சொல்றது உதவியாக இருக்கு.
இப்படி சொல்ற மாதிரி சொல்றதுக்கு கூட பெரும்பங்கு அதுதான் வகிக்கிறதா? அதாவது அவர்களுக்கு பிறகு நடத்துவதற்காக, அதாவது முழுமையான ஜோதிடர் நான் சொல்லக்கூடிய முழுமையான தசாபுத்தி பலன்களை எடுத்து உண்மையாக சொல்ல வேண்டும். ஒருவருக்கு அட்டமாதிபதி தசை நடக்கின்ற பொழுது, உதாரணமாக நான் சொல்றேன், உதாரணமா அட்டமாதிபதி தசை நடக்கின்ற பொழுதோ, ஒரு பலகீனமான கிரகத்தோட தசாபுத்தி நடக்கின்ற பொழுதோ, தசாபுத்தி பலன்கள் வேலை செய்யுமா, கோச்சார பலன் வேலை செய்யுமா? அரகுர ஜோதிடர்களுக்கு தான் தெரியாது. அரகுர ஜோதிடர்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. அவர் ஜோதிடம் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. நடுவர் வேலையை சொட்ட போட்டு விடுற மக்கள் எடுத்துக்கொண்டார்கள். நான் ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு செல்றேன், கோயிலுக்கு போறேன். இன்னைக்கு விருச்சிக ராசி ஒண்ணுங்க 5ல குடி வந்துட்டாருங்க. பக்கத்துல திருவிழா வாங்குறேன், பிரசாதம் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு குருக்கள் சொல்றாரு 5ல குடி வந்துட்டாரு. எந்த வேலையா நான் யாரும் கேட்கலாம்னு பார்த்தேன். சரி எதுக்கு அவர் தான் எதாவது சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மாவும் தலையாடி தலையாடி கேட்டுட்டு இருக்குது. நம்ம எதுக்கு அது தலையாடுன்னு சொல்லிட்டு நான் வந்து கவனம் வந்துட்டேன். அதாவது குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காருன்னே பாதி பேருக்கு தெரியாது. தசாபுத்தின்னா என்னன்னு தெரியாது மக்களுக்கு. தசாபுத்தியும் தெரிஞ்சவருக்கு ஜோதிடம் தெரியாது சொல்றாங்க. தசாபுத்தி மக்களுக்கு பலன் சொல்வது என்றால் என்ன? அவங்களுக்கு கோச்சாரம் உண்மையான பலன் சொல்றதுதான் ஜோதிடம். நான் கோச்சார பலன்கே வரல. கோச்சார பலன்கிறது நாளைக்கு நடக்கும் நடக்காது சொல்றேன். நடக்கக்கூடிய பலன்கள், பலன் என்பதே நடக்கக்கூடிய பலன்களை உண்மையாக சொல்லக்கூடியவர் மட்டுமே ஒரு முழுமையான ஜோதிடராக எடுத்துக்கொள்ள முடியும். பலன் என்பதே உண்மையான ஜோதிடராக, உண்மையான ஜோதிடர் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான பலனை தான் நான் ஜோதிடம் என்று எடுத்துக்கொள்கிறேன். பொதுவாக நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், ஒருவருக்கு அட்டமஸ்தானத்தில் பலகீனமாக இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தில அவருக்கு கெடுமைகள் நடக்க வேண்டும் என இருக்கின்ற பொழுது எந்த குருவும் எந்த சனியும் வந்து காப்பாற்ற முடியாது. அதாவது ஒருவருக்கு அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தியோ அல்லது அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்தா 2ஆம் பாவத்துல தனஸ்தானம் நம்ம சொன்னா கூட தனஸ்தானத்துல ஒரு பாவகிரகம் அமைய பெற்று அந்த பாவகிரகத்தோட தசாபுத்தி நடத்தா ஒரு ராகு பகவான் 2இல் அமைய பெற்று அது பகை வீடாக வீடாகவோ வேற வீடாக செலவான வீடாகவோ ராகு பகவான் அமைய பெற்று அந்த ஜாதகத்துக்கு ராகு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா ஜாதக ராகு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும். உதாரணம் தான் சொல்றேன். என்னதான் நீங்க கோச்சாரத்தை பேச வந்திருக்கீங்க? கோச்சாரத்தை சொல்ல முடியுமா? அதாவது ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய பலன்களை முழுமையாக தீர்மானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஒரே கலை ஜோதிட பலன் சொல்லக்கூடிய தசாபுத்தி பலன் தான். நான் ஜோதிட பலன் சொல்வது சில பேர் சொல்றாங்க 50% தசாபுத்தி, 50% கோச்சாரம் சொல்றாங்க. கோச்சாரம் என்பது தற்போது பல வழியில் கிடையாது. எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா ஏதோ அவங்க திருப்தியாக சொல்லக்கூடிய பலன் கிடையாது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். கோச்சாரம் என்பது ஒரு குழந்தை பிறகு சரி, அன்றைய கோச்சார நிலைப்படி ஜாதகம் கணிக்கப்பட்டு அதனுடைய தசாபுத்திக்கு தானே பலனை பாக்குறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அப்போ அன்றைக்கு தின கோச்சாரம் தானே ஜாதகத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அன்றைய கோச்சாரம் தானே அந்த குழந்தை எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடங்கல. எல்லாரும் நீங்க சொல்றது பார்த்தா நான் அந்த மாதிரி கோச்சார பலன் சொன்னா குருமாரும் சனிமாரும் தான் கோச்சார பலன் சொல்லாம சரி பிறக்கமான கோச்சாரம் சொல்ல முடியாது. அவங்க கேட்க நான் பதில் சொல்றேன். யாரு கேட்டாலும் பதில் சொல்றது தயாரா இருக்கு. அவங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க பாருங்களுக்கு. சரி, பொதுவாக ஒருவருக்கு பலகீனமான கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுது அந்த பலகீனமான கிரகங்கள் சாதகமற்று இருக்கின்ற பொழுது அந்த பலகீனமான கிரகத்துடைய
அதுதான் தசாபுத்தி பலன். பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றாலும், குறிப்பாக பலமான கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றாலும், அந்த தசாபுத்தி பலன்களை அந்த ஜாதகர் அடைய வேண்டிய பலன்களை முழுமையாக அடைவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக அஷ்டம சனியோ ஏழரை சனியோ அஷ்டம குருவோ ஏழாவது நாள் எந்த குரு எங்க இருந்தாலும் சரி, ஜாதகம் நல்லபடியாக இருக்கு, தசாபுத்தி நல்லபடியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான குரு பகவான எந்த விதத்துமே தெரிவு பண்றதே கிடையாது. அதுவே கோச்சாரத்தில் என்னன்னா கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட தசாபுத்தி கற்றுக் கொள்ளலாம். கண்டிப்பாக அந்த ஜாதகரை அதாவது அந்த ஜாதகருக்கு தசாபுத்தி என்ன பலன் நடக்க வேண்டியது அதுதான் நடக்க. அந்த பலன்களை ஒரு 5% முன்னேற்றத்திற்கு தசாபுத்தி உதவும். அதாவது தசாபுத்தி பலன் கோச்சார பலன் என்பது மேலோட்டமாக சொல்வதற்கான பலனே கிடையாது. அதாவது நீங்க சொல்றீங்க கோச்சார பலன் தான் முக்கியன்றீங்க. கோச்சார பலன் என்ன சொல்றீங்க? குடும்பம் சாதகமாக இருக்கக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்குது. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சிக்காரர்களை கவனமாக அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு சாதகமற்ற திசைகள் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளே அமையாத திசைகள் கேள்வி சார். மட்டும் கல்யாணம் நடந்துருமா? கேள்வி குரு மட்டும் நடந்துருமா? குரு பகவான் ஆரோக்கியம் கூட கல்யாணம் பண்ணிக்கலாமா? சில கருத்துக்களை முன்வைக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, இப்போ ஒரு ஜாதகருக்கு அதுக்கு தசாபுத்தி எழுதல, அது ஜாதகம் எழுதுறது முழுமையான ஜாதகம் தசாபுத்தி தான். ஜாதகம் கழிச்சாச்சு, தசாபுத்தி அழைத்து போச்சு. ஆனா பலன் சொல்லணும். கோச்சாரம் எப்படி சொல்லுவாங்க? உண்மையான ஜோதிடாக இருந்தால் ஜாதகத்தை பார்த்தவுடன் ஜாதகத்தை கிரகங்களை எடுத்து அந்த ஜாதகத்துக்கு எத்தனை வருஷம் இந்த திசை பற்றி போயிருக்கும், இன்னும் எவ்வளவு இருக்குன்னு நிர்ணயிச்சிருக்கு. அந்த தசாபதியை நிர்ணயிச்சிருக்கு. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகத்தை குரு திசை சுமார் ஒரு 2 வருடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தற்போது இந்த திசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சு சொல்றோம் ஜாதக ஜோதிடர். நான் தசாபதியை பார்க்காதவர்கள் பலன் சொல்வது மேலோட்டமாக திருப்திப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய பலன்கள் தான். எனது 2வது சுற்றுவாதத்தில் எதிரணியில் சொல்லக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். முதல் சுற்றிலே ஒரு சிந்துகளை அருமையான வாதம். மிக சிறப்பாக பல கடைகளை கொடுத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக ஜோதிட கலையினுடைய பிதாமகன் என்று போற்றக்கூடிய அனுபவ தழுவுகளை தன் நெஞ்சிலே ஏற்றுக் கொண்டிருக்கிற ஐயா பாமணேஸ்வரை அவர்கள் வருகிறார். அவையினை அமர்ந்திருக்கின்ற ஜோதிட ஆண்டோர்களுக்கும் சபையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் இந்த ராமதிகளின் பரிமாண வழக்குகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பு என் தலை பிடிக்கிட்டு கல்லூரி அணித்தலைவர் முதல் தலைவரே நான் என் தலை பிடிச்சார். கொடுக்கப்பட்ட தலைப்பு நல்ல தலைப்பு தசாபுத்தி பலனா கோச்சார பலனா. சொன்னா தசாபுத்தி பலன் சொல்றீங்க, இல்லைன்னா கோச்சார பலன் சொல்றீங்க. நீங்களே தசாபுத்தி பலனா கொஸ்டின் பண்ணி நீங்களே கொஸ்டின்னா அது மற்றவர்களுக்கு ஒரு கேட்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு பலன் இல்லாமல் போகும். இவங்க கேட்ட கேள்வி என்ன? ஒரு ஜாதகத்தில் அதிகமான யோகத்தை கொடுக்கக்கூடியது, அதிகமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி பலனா கோச்சார பலன். இதுதானே ஒரு ஜோசியத்தை போது கேட்டால் அவன் பிள்ளைக்கு சந்திரன் இருக்குது, சந்திரத்தை முடிஞ்சு போச்சு, செவ்வாய்க்கு பார்த்து முடிஞ்சு போச்சு. ராஜகேசன் எழுதும் போது ராஜகேசன் ஸ்டார்ட் ஆகிட்டவருக்கு ராஜகேசன் சுய முக்தி கொஞ்சம் சுமாரான பலனை கொடுக்கும்.
ராகுதேச குரு வந்து பார்க்கிற ராகு அந்தவன் அறவியை நோக்க என்ன சொன்னா அந்தவன் அறவியை நோக்க உன் உள்ளே அரசாகக்கூடிய தகுதி உள்ளவன் அவன் சொத்தவரி வந்து சொத்தவரி மாளிகை கட்டி சொத்தத்தையே வாழ்கின்றது வந்து போட்டார். ஒரு 5 வருஷம் ஆச்சு. அந்த பிள்ளையோட அப்பா எடுத்துட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போனாங்க. என்ன சார் அப்படின்னா என் பிள்ளை ஜாதகம் சார் அப்பா அவனுக்கு ராஜேந்திர குருவுக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு அந்த நான் அருகியை நோக்கி அவன் வந்து அடிக்கடி கொடுத்து ஆட்டாங்க சொத்து புடி போடுவான். நீங்க தான் சார் எழுதி கொடுத்தீங்க. அவன் சொத்து புடி போடுவாங்க சொத்தத்துக்கே கூட்டான் சார். ஆக்சிடென்ட் செத்து போட்டான். ஆக்சிடென்ட் எப்பவுமே தசாபதி என்ன சொன்னா if all planets are under the control of the Rahu, it is called the Kalasappa. தசாபதி பலன்கள் கொடுக்கிற பொழுது இந்த காலசப்ப தோட்டத்தில் மாட்டிக்கிட்டா தசாபதி பலன்கள் சரியான பலனை கொடுக்காது. அது அப்புறம் அந்த சப்ஜெக்ட் நம்ம பேச வேணாம். இப்ப நான் கோட்டாளத்துக்கு இதுக்கு போய் நம்ம போய் மண்டை போட்டு பிடிக்கிட்டு உட்காந்துருப்பேன். நிறைய பேர் இருக்காங்க. அகிலாண்டி அப்பா அகிலாண்டி இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரி ஞானரசம் சூப்பரா பேசுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. நான் கோச்சாரத்தை பற்றி சொல்லிட்டு போறேன். ஒரு பொண்ணு அழுகிட்ட ஒரு குழந்தை வாழ் கத்துது. அம்மா ஏமா குழந்தை வருது, ஏமா குழந்தை வருது, ஏமா குழந்தை வருதுன்னா குழந்தை இருந்தாலும் பிறந்த குழந்தை ஆறு குழந்தை பசிக்கிறாங்க. அது எறும்பு கட்டிச்சாங்க. இல்ல பேரு கட்டுறதுக்கு குண்டை ஓடி போயிட்டாங்க. இல்ல அப்படி பாய் பால் கழுவுது அப்படி அப்படியா ஏன் ஆகுது கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனா ஸ்டவ் பற்ற வைக்க பற்ற வச்சு பாலை சொல்ல வச்சு ஆகுனா பீடிங் பாட்டில் போட்டா பீடிங் பாட்டில் போட்டு கொடுக்கணும். அழுக்கு குழந்தைக்கு பாதி அழுக்கு ஓடி போச்சு. அந்த பீடிங் பாட்டில் வச்சு அதுக்கு பால் ஊட்டின பிறகுதான் அதுக்கு அழுகு நின்றுச்சு. அடுத்த வீட்டுல குழந்தை ஏன் குழந்தை எடுக்குதுன்னா அது பால் கழுதுன்னா அம்மா மாற அழைச்சா அந்த தாய்ப்பாலை கொடுத்து உடனே நின்று போச்சுப்பா அந்த குழந்தைக்கு அழுக. இந்த ஃபீடிங் பாட்டில் போட்டு கொடுக்குற அது குழந்தை இல்லை, தாய்ப்பால் கொடுக்குற குழந்தை ரொம்ப நல்லது. இது தசாப்தி பலன் ஃபீடிங் பாட்டில். தசாப்தி பலனு ஃபீடிங் பாட்டில். தாய்ப்பால் கோச்சாரா தாய்ப்பால் கோச்சாரா. இந்த ராமகிருஷ்ணன் குருபுக்தி நீ தங்க சாம்பாராக்கு தங்க தட்டு தங்க சோறு போட்டு தங்க சாம்பார் ஊற்றி தங்க ரசம் ஊற்றி இது 10 வருஷம் நீ பிரமாதம் இருப்பேன். நாளைக்காக 50 சோறுமான்னு பார்க்கறது கோச்சாரமா இல்லையா? நாளைக்கு தான் சோறுக்கங்க பயிர் கூட இருக்கு. பயிர காலையில நாயை கடைக்கு போனா ஒரு ஃபுட்டு 2 ஆப்பம் ஒரு டீ நாளைக்காக வயிறு வந்து பார்ப்பானா இது 10 வருஷம் கழிச்சு நமக்கு ராஜவாடிக்கு போய் பத்தியா கிடப்பாங்க. எப்பவுமே வச்சுக்க பூதாராத்திரக்கு போடானா அஸ்தானம் குணசக்கானா பௌதிகானாத்து ஜந்துனா சித்தியத்தை குணக்கிரியா தத்தம் கர்ம விவாதத்தில் சூழ்நடும் கோலட்சணம். உன்னுடைய கர்மம் நினைக்கிறது அவர்கள் சூட்சமாக கணக்கு வேலை செய்யும். அது கோச்சார ரீதியாக வேலை செய்யும், திசாப்தி ரீதியாக வேலை செய்யாது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்று சொன்னா ஒரு ஜாதகத்துக்கு கோச்சார ரீதியாக குரு எந்த எந்த 7 கிரகங்களுக்கு தான் வக்கரகதி உண்டு. ராகுக்கு வக்கரகதியும் கிடையாது, அதிசாரம் கிடையாது. அவர் வந்தாருன்னா கரெக்டா ஆரம்பிச்சாருன்னா 3 கூறாடம் குற்றாலம் 1ஆம் பாகம் கூறாடம் 4ஆம் பாகம் அப்படி வந்துட்டே இருப்பாரு. உண்டு அவருக்கு அதிசாரம் கிடையாது, கோச்சாரம் கிடையாது. இந்த 3 கிரகத்துல 2 கிரகத்துக்கு அதிசாரம் கிடையாது. பாக்கி இருக்கிற 7 கிரகத்துல 7 கிரகத்துல குரு அதிசாரமும் போவாரு, வக்கரமும் போவாரு. ஆனா தசாநாதனை விட நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜாபகீங்க எந்த ஒரு ஜாதகத்தையும் யோகாதிபதி வலம் பெற்றிருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜோதிடம் கற்றவர்கள், ஜோதிடம் கற்பிக்கப்படுபவர்கள், ஜோதிடம் படிக்கப்படுபவர்கள் மட்டும் இது ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் யோகாதிபதி வலம் பெற்றிருந்தாலும் பாக்கியாதிபதி வலம் பெற்றிருந்தாலும் லக்னாதிபதி வலம் இருக்கிறாங்க. லக்னாதிபதியை வைத்துத்தான் உன்னுடைய யோகங்கள் அமையும். லக்னாதிபதம் இருந்தால்தான் யோகாதிபதம் இருக்கும், பாக்கியாதிபதி வலம் இருக்கும். ஒன்று என்ன சொல்றாங்க, தசாநாதன் தசாபக்தி இருந்தால் கிடையாது. ஒரு பஸ்ல இங்க காலையில் ஏறணும், எங்க மெட்ராஸ்ல ஏறணும், டிக்கெட் வாங்கணும், 6 மணி நேரம் செஞ்சு நடுவில் பார்க்கணும். 6 மணி நேரம் டிக்கெட் குடியாங்க சொகுசு பஸ்ல பார்த்துக்கிறோம். 90 பேர் புக்கினாலும் உள்ள ஏறிட்டான். தசாநாதன் யாரு கார் ஓட்டுறவன் அவன் தூங்கிட்டான்னா 90 பேர் புத்தி செதறி போயிடும். 90 பேர் புத்தியும் செதறிடும். அதனால தசாநாதன் பலமிழந்தால் புத்திநாதன் பலம். ஒரு ஜாதகம் மட்டும் ஞாபகம் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. தசாநாதன் பலம் இழந்து புத்திநாதன் பலம் அது வலுத்திருந்தால் மாரகத்தை உண்டுபடணும். தசாநாதன் புத்திநாதன் வலுவிழந்து அந்தநாதன்
கிரகங்கள் பலம் இருந்தால் அந்த இடத்துல தீங்கு வச்சிடும். ஒரு ஜாதகத்துல கோச்சார ரீதியா பார்க்கிற போது சில பேர் சொல்றாங்க கோச்சாரத்துக்கு தான் பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது. லக்னத்துக்கு 2 கோச்சாரத்தவங்க எங்க பொண்ணுக்கு குருவாக வந்தாச்சா பாருங்கக்கா, ரைட். ஒரு குருக்கு இப்ப வந்து குரு 2 இருக்காரு, 5 இருக்காரு, சந்திரன் 2, 5, 7, 9 பலம் இல்லை. கோச்சாரத்தை மட்டும் வைத்து பலன் சொல்லக்கூடாது. லக்னத்துக்கு 2, 5, 7, 11 குரு வரும்போது கல்யாணம் நடக்கும், அது கோச்சாரம். அதே மாதிரி கோச்சார ரீதியாக குரு 2, 5, 7, 9, 11 பார்த்துள்ள பொழுது திருமணம் நடக்கும். 2ஆம் இடம் குடும்பத்தால், 7ஆம் இடம் கலந்தது தான் 8ஆம் இடம் மாங்கலித்தாராம். குரு பார்த்து குரு பார்க்கும்போது கல்யாணம் நடக்கும். அப்ப கோச்சார ரீதியா இந்த ஜாதக பிரகாரம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் கோச்சார ரீதியாகத்தான் பலன் நடக்கும். சொன்னா இன்னொரு ஜாதகம் சொன்னா அந்த அமர்ந்த மனைப்பார். இன்னும் ஒண்ணு வச்சு ஞாபகத்தில் வச்சுங்க, சனி ராகு கேது இந்த 3 பேருக்கு தான் தசாபுக்தி பலன்கள் மிக உன்னதமான பலன் தெரியும். கோச்சார ரீதியா தான் மற்ற 5 கிரகங்கள் பலன் தெரியும். குருவுக்கு கோச்சார பலன் தான், தசா பலன் கிடையாது. ஒரு ஜாதகத்தில் ஜனன காலத்தில் ஒரு ஜாதகத்தில் 10 குரு அமர்ந்து விட்டால் அவனுக்கு பதவி அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் கோச்சார ரீதியா குரு வரும்போது இட மாற்றம், இடப்பெயர்ச்சி, குடியிருப்பு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் கொண்டு வருவான் 10. பதவி இருக்க மாட்டான். சுதா அந்த அமர்ந்த மனைவாக அந்த கழித்து விட்டு அவதிகளாகி வெட்ட விட்டார். ஆக என்ன சொன்ன எப்படா தசாபுக்தியாக செய்கின்றன individual provide. Can a man make myself for the protection of the good and for the destruction of the evil? I wrong again and again. தசாபுக்தி எப்படா வேலை செய்யணும்? இப்போ ஒன்னே வச்சுங்க, கோச்சார ரீதியா பையனுக்கு இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நமக்கு முடிச்சுக்கிறேன். தகப்பனுக்கு மாரக தசை நடக்குது. அவருடைய தசையில மாரக அதிபதி வீக்கா இருக்கான். பையனுக்கு கர்மாதிபதி தசை வலுவா இருக்கு. பையன் கர்மம் பண்ணி அவன் காப்பு இருக்கு, பண்ணிடுவான். கர்ம ஞாபகத்துல ஆயுர்வாதம் கெட்டியா இருக்குது. பிள்ளைக்கு தசாநாதன் கர்மாதிபதி பலம் இழந்து இருக்கான். 4 நாட்களை போட்டு ஹிண்டு பேப்பர் போட்டு பட்டி உட்கார்ந்து மாரகத்தை செய்ய மாட்டார். தசாநாதன் வகுத்து இருந்தால் மட்டுமே மாரகத்தை செய்வாங்க. ஒழிஞ்சு தசாநாதன் மட்டும் வந்து இருக்க தசாநாதன் வருவது முக்கியநாதன் பலம் இருந்தால் மாரகத்தை பண்ணிடுவான். ஆனால் கோச்சார ரீதியாக குரு அட்டம் இப்போ வேற ஒண்ணு வேண்டாம். நித்யானந்தா சாமியார் பேச்சு வைக்கணும். இப்ப 6 சனி வரைக்கும் உட்கார்ந்து கும்பலக்கணம் யாரு சங்கராச்சாரிய விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கும்பலக்கணம் அமிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாகம். கோச்சார ரீதியா அவருக்கு வந்து அவருக்கு கும்பலக்கணம் கும்பராசி அமிட்ட நட்சத்திரம் கும்பராசி 8ல குரு அட்டமது குரு நடக்கிறது புதன் தசை. கோச்சார ரீதியா உள்ள நினைத்தாங்க. கும்பராசி இல்லாமல அவதிப்படணும். ஐயா இது ஒன்றே ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஒன்றை மட்டும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பூதானா கிரகபோதானாம் கர்த்தானாம் குணசக்கரமா பௌதிகானாம் ஜந்தூனாம் வித்தியந்தேகி குணக்கிரியா தத்தம் கர்ம விவாதத்தை சூட்டகம் போறாங்க. உன்னுடைய கர்மநிலைகளுக்கு அவர்தான் பாருங்க. அப்ப கும்பராசிக்காரன் அத்தனை பேருக்கு கர்மம் சொல்ல முடியாது. கும்பராசிக்காரன் கைகளை போடுறதுக்கு அடிபட்டு அடுத்த கும்பராசிக்காரன் அடிபட்டு விட மாட்டான். அவனுடைய பாகத்துல அவனுடைய ஜாதகத்தால் ஆய்வாகம் கெட்டியா தான் இருக்கும். இது கோச்சாரம் வீக்கா இருக்கணும். அந்த கிழங்கு வீக்கா இருக்கு, தசாநாதன் வீக்கா இருக்கு. ஒருவேளை முக்கியநாதனும் அந்த நாதனும் வருவாய் இருந்தால் தான் மாறத்துக்கு என்ன மாறத்துக்கு. ஆக இன்னும் நீங்கள் அதிகமாக பேசலாம். ஏறக்குறைய நிறைய பேர் பேச இருக்கிறார்கள். ஆகவே சின்ன சந்தேகம் சொல்றீங்க, தசாநாதன் வந்து ரொம்ப பலமா இருக்காரு. சொல்லுங்க. அவரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா கோச்சாரம் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆமா, பாரதத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால இறப்பாரா இருப்பாரா? ஐயா, கோச்சார ரீதியாக தசாநாதன் பலமா இருக்கான். அப்ப அந்த ஆயுஷ்கான் 8ஆம் இடம் எப்படி இருப்பான்? அந்த ஆயுஷ்கானாதிபதி சனி எப்படி இருக்கான்? ஆயுஷ்கானன் சனி எப்படி இருக்கான்? ஆயுஷ்காலாதிபதி எப்படி இருக்கான் பார்க்கணும். ஆக இப்போ சந்திராஷ்டமம் பார்க்கறது நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கணும். அந்த ஜனங்களுக்கு சந்திராஷ்டமம் கூட வந்து முக்திநாதன் தசாநாதன் 2 பேரும் பலம் இழந்து தசாநாதன் வருவாய் இருந்தால் ஆம்பளத்தில் அழைத்து போவாங்க. 2 பெட்ல படிப்பாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 4 நாள் பொறுத்து கொண்டு வரவங்க போய் ஏஞ்சிடுவாங்க, ஏஞ்சி உட்காந்துருவாங்க. ஆனால் தசாநாதன் வரு நடந்து பையன் இருந்து அவருக்கு கர்மாதிபதி அளிக்க பலம் இருந்தால் கட்டாயம் வைக்கிறோம். உங்களுக்கே புரியாது. ஐயா, இந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா தசாபுக்திகளை வந்து நாளைக்கு போன் கிடைக்கிறது கோச்சாரமா, நீங்க 10 வருஷம் கழிச்சு நான் சங்கடம் பார்த்தா தசாபுக்தியா நீங்களே நீ முடிவு பண்ணுங்க. கோச்சாரம் தான் ஐயா வெளிவத்துக் கொள்வேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
மிக அற்புதமாக வாத திறமை ரொம்ப அதிகம். ஏன்னா ரொம்ப அனுபவம் ஜோதிஷத்துல, ரொம்ப ஞானம். ஆகவே இல்லாததில் கூட இருப்பதாக சாமர்த்தியமாக பேசுவதிலே சமர்த்தர் ஐயா அவர்கள். இப்போ அடுத்து தசாப்திய என்ற அணியிலிருந்து பெரும் மதிப்பிற்கும் போற்றுவதற்குரிய ஜோதிட பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு துரைகுமார் அவர்கள் பேச வருகிறார்கள். தசாபுத்தி தான் பலன் சொல்வதிலே முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று அவர் பேச வருகிறார். பெருமதிப்புக்குரிய நடுவர்களே, மட்டுமல்ல ஜோதிட அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, ஜோதிட ஆன்மநேய பொதுமக்கள், இன்று ஜோதிட பலன் சொல்வதில் அதிகமாக பங்கு பெறுவது இசாபுக்திகளா கோல்சாரமா என்பது பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். திசாபுக்தி என்பது குழந்தை பிறந்த பொழுது இருந்த கோள் நிலைகளுக்கு ஏற்றவாறு ஜாதகம் எழுதி, அப்பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரோ அவருடைய திசை நடப்பதாகவும் அது கற்பத்தில் இவ்வளவு சென்றது, மீதி இருப்பு இவ்வளவு எழுதி வைப்பார்கள். அடுத்ததாக அடுத்தடுத்து என்ன திசை வரப்போகிறது என்பதை திசாவுக்கு கணக்கிட்டு சொல்லுவார்கள். பழங்காலத்தில் ஜோதிட புத்தகம் எழுதினால் ஒரு 200 பக்கம் எழுதிடுவார்கள். ஆண்டு வாரியாக வயது வாரியாக என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்க போகுது, இது என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்பதையும் சேர்த்து முன்கூட்டியே எழுதி வைக்கக்கூடியதுதான் தசாகம். பழங்கால ஜோதிட புத்தக ஜாதகம் எழுதிய வீட்டில் இருந்தால் பாருங்கள், கோச்சாரத்தை பற்றி கொடுப்பதில்லை. இன்னொன்று சொன்னார், நடுவர் கேட்டார்கள், கோச்சாரம் என்பது பிறந்த போது இந்த கோச்சாரம் தானே கேட்டார். உண்மைதான். அதாவது முன்பு பேசிய அனிதா அவர்கள் சொன்னார்கள், தசாபுக்தி என்பது ஃபீடிங் பாட்டு, கோச்சாரம் மதர் ஃபீடிங். எது மதர் ஃபீடிங்? பிறப்பின் பொழுதே குறிப்பிட்டு எழுதி ஆண்டு வாரியாக எழுதப்படுவது இயற்கையான மதர் ஃபீடிங்கா, இடையிடையே வருகின்ற கோச்சாரங்கள் மதர் ஃபீடிங்கா? இது தற்காலம் உருவாக்கப்பட்டது. அதுதானே பாட்டில் ஃபீடிங் தான் கோச்சாரம். அது தலைகளாக சொல்லிய சுவாமி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்த தடவை இன்னொரு பட்டிமன்றம் வைக்கணும். முதலில் தோன்றியது தசாபுக்தியா அல்லது கோச்சாரம்? ஐயா அவர்களுக்கு முதலில் தோன்றியது கோச்சாரமாக இருக்கலாம். ஏனென்றால் முதலில் எழுதப்பட்டது இந்த நாடி ஜோதிடம். அந்த நாடி ஜோதிடத்தில் ஐயா சொன்னது போல தசாபுக்தி எழுதிருக்க மாட்டாங்க, தசாவே குறிப்பிட மாட்டான். நான் காஞ்சிபுரம் ஊருக்கு அகத்தியர் நாடி ஜோதிடம் லக்னமே போட மாட்டான், தசாபுக்தி எழுத மாட்டான். நான் ஒரு சக்கரத்தை போட்டு குத்தி வச்சிருக்கோம். இதை வைத்து இந்த வயசுல இது நடக்கும் இது நடக்கும் எழுதியிருந்தாங்க. அதுக்கு சில பலன்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சின்னது ஒரு விஷயம் சொல்றேன். ஐயா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு ராசி, மகர ராசியில ஒரு ஜனந்த ஜாதகத்துல புதன் இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, குரு இருக்கிறாரு. அந்த ராசியை சனி கடந்து போகிறார். இந்த நாடி ஜோதிடத்துக்கு விதிகள்லாம் வித்தியாசமானது. சாதாரண கலாச்சார முறையில் நாம் சொல்கின்ற ஜோதிடமும் நாடி ஜோதிடமும் ஒன்று என்றுமே ஒத்துப்பாங்க. குருவை ஜீவகாரன் என்போம், சனியை தொழில்காரர் ஜீவனகாரன் என்போம், சந்திரனை மாதிரிகாரன் மனத்துக்காரன் என்போம், புதனை வியாபாரக்காரன் என்போம். இந்த சனி மகராசி நுழையும் போது குருவை நெருங்கும் போது குருவுக்கும் சனிக்கும் நட்பாக நாடி ஜோதிடங்கள் சொல்லும். அப்போது தொழில் பலமையும் பேரோக்கும் சொல்லுவாங்க. அடுத்ததான் இருக்கிற சந்திரனை நெருங்கும் பொழுது மனக்கிலேசம் மனத்தினுடைய தெளிவு இல்லாமல் தொழில்கள் நட்டம் வர வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் புதனை நெருங்கும் போது தான் சுய புத்தியாக சுய சிந்தனையா தொழில் கட்டி வருவான் அப்படின்னு இந்த கோச்சாரத்தை வச்சு நாடி ஜோதிடர் பழகிட்டு கோச்சாரமே பெரும் இல்லை.
அந்த நாடி ஜோதிடம் நசிந்து கொண்டிருக்கிறது என்பதை ஐயாவுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாடி ஜோதிடத்தை கடைத்தெருவாக பணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பணவாளிகளை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தண்டிக மக்கள் பார்த்து தெளிவடைந்திருந்தார்கள். நான் நம்பி கொண்டிருக்கின்றேன். அந்த கோச்சாரம் நசிந்து கொண்டிருக்கிறது தங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக இந்த ஜன காலத்தில் சொன்ன கோச்சாரம் தானே தவிர சொல்லும் போதுதான் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் விதி. குறித்திடும் சாதகம் என்பது அவரவர் வினையின் குணங்கள் அறிந்து அயல் விதித்த கொள்கை உலகு அன்றோ மறிக்கும் பலமாவத்து பலன் அறிந்து சுகம்பரம் என்று உலகவற்றி பொங்க பின் அசுபம் வரி அதற்கு திருதி என்போடு என்று நெறித்த தர்ம சாத்தியத்தின் விதிதாண்டி செய்தே நிறைந்ததோ பெறுதற்கு நிகழ்த்தின சாதகமே என்று அந்த கோச்சாரத்தை இந்த கிரகங்களை தான் அடிப்படையாக வைக்கிறோம். ஐயா ஒரு சந்தேகம் துரைக்குமாரன் ஐயா, அசுபம் வரி பிரிவி எது என்று அறிந்து பரிகாரம் செய்ய வேண்டும் சொன்னால் வந்ததுக்கு பிறகு இன்னொன்று அதையும் விளக்கம் கொள்கிறேன். ஜாதகத்தில் இருந்த யோக அமைப்புகளும் தீவினைகளும் அப்படியே நடந்துவிடும் என்பதற்கு இல்லை. அதுக்குண்ட தசாபக்திகள் வர வேண்டும் என்பதை அழகாக தாண்டவமாலை சொல்லியிருக்கிறது. அதை ஐயா படித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எப்படி என்றால் யோகம் அதில் உற்பவித்தும் ஓங்கும் பயனின்றி தாகமிக புத்திருப்பார் தரணிக்குள். இதுதான் தாண்டவமாலை. ஒரு யோகத்துல பிறந்திருக்கிறான் ஒருத்தன். ஜாதகத்தில் யோகம் அமைப்பு இருக்கு. அவனுக்கு மாணவிய யோகம் இருக்கு, ருத்தக யோகம் இருக்கு, அம்ச யோகம் இருக்கு சொல்லும். ஆனா அந்த அனுபவிக்க வேண்டிய தசாபுத்தியில் அவனுக்கு இடையே வர வேண்டும். அப்போது நடக்கின்றார். அதாவது யோகம் அதில் உற்பவித்தும் ஓங்கும் பயனின்றி தாகமிக உத்திருப்பார் தாரணிக்குள் வாகான காஷ்மீர கண்டத்து கழுதிகள் என்றையும் அவர் கேசத்தை சேராது சொல்வார். அவன் அனுபவிக்க வேண்டிய தசாபுத்திகள் அவன் வாழ்க்கையில் சந்திக்காவிட்டால் அவன் எத்தனை யோகம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு அழகாக தாண்டவமாலை சொல்கிறது. அதாவது இந்த காஷ்மீர தேசத்தில் வளமான தேசம், அந்த வளங்கள் குறைவே கிடையாது. அங்கு பிறந்த கழுதையானது எப்படி அந்த அந்த பழங்களை அனுபவித்து இயலாது இருக்கிறதோ அது போல தசாபுக்திகள் அவனுடைய ஜாதகத்தில் இருக்கிற யோக அமைப்புகளை கொண்ட தசாபுக்திகள் அவன் வாழ்வை சந்திக்காவிடில் அவனுக்கு அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது. நல்ல கேள்வி. ஒரு யோகம் வந்து ஜாதகத்தில் கெடுகத்திரி யோகம், தர்மகர்மாதி யோகம், சந்திரமங்கல யோகம், அதியோகம் சொல்றோம். அதுலேயே சந்திர அதியோகம், அப்படி இப்படி லக்ன அதியோகம்லாம் சொல்றோம். இதெல்லாம் எப்போ நடக்கும் என்றால் அதில் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் வரும்போது தான் நடக்கும். உங்க கோச்சாரத்தில் அப்படி நடக்கும் என்று ஒரு யோகம் எப்போ நடக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று அஞ்சாண்டு கேள்வி கேட்கிறார் திரு சுரேஷ்குமார். அடுத்தது அனிதா சொன்னார், ராகரிசு நடக்கும்போது ராகுக்கு டிரைவர் வண்டிக்கு அடுத்தது பேசஞ்சர் புத்திகளாம். ராகு உடனே என்ன ஆகும்? அந்த தசரா புத்திகளை அவருக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாமல் பாசாங்க செய்யும் பாமையாக சொல்கின்றேன். திசை என்பது என்ன, புக்தி என்பது என்ன என்பதை ஐயா அவர் சொல்லியது போல ஒரு வாழ்க்கை எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, அவன் வாழ்வு எந்த பக்கம் போய்கொண்டிருக்கின்றது என்பதை குறித்து சொல்வது திசை. அந்த திசையில் அவன் எவ்வாறு செயல்பட போகிறான், அவன் புக்தி எவ்வாறு செயல்பட போகிறான் என்பதை சுட்டி காட்டுவதுதான் புக்தி. அந்த திசாவும் புக்தியும் சேர்ந்து செயல்படும் திசா புக்தி. அவ்வாறு திசாவுக்கு செயல்படலைன்னா இந்த கோச்சாரம் வேலை செய்யாது. கோச்சாரம் ஜாதகத்துக்கு வரீங்க, குறுப்பு மாறினாரு, கல்யாணம் நடந்துடும். ஐயா குறுப்பு போயிட்டாருங்க, இன்னும் 2 வருஷம் தான் இப்படியே சொல்லிட்டு இருந்தா இப்போதான் கல்யாணம் ஆகிறது வழி சொல்லியிருக்காங்க. அதாவது சந்திரனுடைய 7ஆம் மாதத்துடைய புலத்தையும் சந்திரனை புலத்தையும் கூட்டி அது எந்த ராசியில் வருதோ அப்போ குரு வரும்போது கல்யாணம் நடக்கின்றான். அப்போ 18 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம். அப்போ 18 ஒரு 12 வயசு அடுத்த கல்யாணம் அப்படி போயிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த விதிப்பயன் என்ன என்பது அந்த ஆரம்ப கால எழுதிய ஜாதகத்தை வச்சு நிர்ணயம் பண்ணணும். அந்த கோச்சாரம் மட்டுமே அது தோல் கொண்டு நிற்கும் வேலை செய்கின்றதை பாசாமிக்காக எதிர்த்து பேசுற முறைய உள்ளத்தை கொண்டு கேட்டு பாருங்கள். விசாரத்தை காரணம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன தசாபக்தி படி மோசமான தசை, மோசமான புத்தி, திருமணமே நடக்கல வச்சுக்கங்க. அதுக்கு பரிகாரம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. அதாவது பரிகாரம் சொல்லுவீங்க, செய்யணும். அது செய்வதற்கு ஏற்புடைய காலத்தை அமைத்து தருவது கோச்சாரமா தசாபுத்தியா? தசாபுத்தியும் தசாபுத்தி தான் மோசமா இருக்கேன். தசாபுத்தி தான் மோசமா இருக்கேன். இல்லை, தசாபுத்தி அந்த தசாநாதன் யாருடைய ஜாதகத்தை
அது செல்லும். ஆனால் தசாபக்தி அடிப்படை இல்லாமல் கோச்சாரம் ஒரு வேலையும் செய்ய முடியாது என்பது என்னுடைய காரணமாக இருக்கிறது. ஆகவே தசாபக்தி இல்லை என்றால் அவன் இருந்த வீட்டில் இருந்து கொண்டு விளக்குடை எல்லாம் சுற்றிக் கொண்டிருப்பவன். தசாபக்தி இருந்தால் விளக்கை வைத்துக் கொண்டு சேர்க்கணும். தசாபக்தியும் கோச்சாரம் சேரும் போது குடு வெளிச்சம் பெறுகிறார். 80 பங்கு தசாபக்தி என்றால் 20 பங்கு தான் கோச்சாரம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வணக்கம். மிக அற்புதமாக ஆவேசமான பேச்சு. ஏன்னா நானே பயந்துட்டேன். பார்த்தீங்கன்னா உதயகுமாரன் இருந்தாலும் உலகமா அப்படின்னு எனக்கு அடுத்து இதை மறுத்து பேசுவதற்கு கோச்சாரணி என்ற அணியை சேர்ந்த மிகுந்த பிரேமையுடன் பேசக்கூடிய சென்னை மாநகரத்தின் செழிப்பான ஜோதிடர் திருமதி பிரேமாவதி அவர்கள் வருகிறார்கள். மிகுந்த கோபத்தோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். துரைக்குமாரன் அவர்கள் கூறியதற்கு பதில் சொல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறதோ என்று தெரியவில்லை. அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எந்த விதமான கோபமோ எதுவும் இல்லை. ஏன்னா நல்லா தெரியும், அன்றாடம் நம்ம மக்கள் இப்ப எதை பார்க்கறாங்களோ இல்லையோ டிவில அவங்க ராசிக்கு உள்ள எந்த சேனல்ல எந்த ராசி பலன் சொல்றாங்களோ அதைத்தான் மெயினா பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கேட்கறாங்க எந்த சேனல்ல பார்த்தா சரியா இருக்கும்னு சொல்றது மாதிரி எல்லா டிவிலையுமே அன்றைய கோச்சாரத்தை வச்சுதான் பலன் சொல்லுது. ஆமா, இன்னொன்னு பாருங்க, ஜோதிடத்தின் மறுமலர்ச்சியே இந்த கோச்சாரத்தை வச்சுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா முந்தியெல்லாம் நம்ம மக்கள் எப்பயா ஒரு தடவை தான் குழந்தை பிறந்தோடனே ஜோசியரை பார்க்க போனாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான காலகட்டத்துல தான் ஜோசியரை பார்க்க போனாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. அவங்க நிறைய ஜோதிட புத்தகங்களையும் டிவியையும் இன்னும் பல ஜோதிடர்களையும் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா அன்றாட இன்னும் அவங்க நடக்கிற சில பலன்களை அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி அதுல நம்மளை விட மக்கள் வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க ஆயிட்டு வர்றாங்க. நமக்கு கூட தெரியாது. ஏன் வந்து கேட்பாங்க, என்ன மேடம் குரு வக்ரமாக்குறாங்களா, அப்ப எனக்கு ஏதோ நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்படியா இருக்க, நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன்னு சொல்ற அளவுக்கு இந்த காலத்துல ஜோதிட கலை இந்த வளர்ந்துருக்குதுன்னா அன்றாட கோச்சார பலன்களை மக்கள் அன்றாடம் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் இருக்குது. எந்த ஒரு பேப்பரை வாங்கினாலும் ஜோதிடமே தெரியாது, கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க கூட யாருக்கும் தெரியாம அவங்க அன்றாட ராசி பலனை பார்த்துக்கிறாங்க. இந்த ராசிக்கு நீங்க என்ன சட்டம் போடணும், இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த இதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு சிறந்த நம்பிக்கையை கொடுக்குது. ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு அன்றாட கோச்சார பலன்கள் தான் இருக்குது. இன்னொன்னு, நம்ம நாட்டுல பாமர மக்கள் எல்லார்ட்டையும் ஜாதகம் இருக்குதோ என்னவோ தெரியாது. ஜாதகம் இருந்துச்சுன்னா கூட அவங்க ராசியோ தெரியும். அதாவது அன்னைக்கு பிறந்த நாள் தெரிஞ்சுட்டு அவங்க ராசி தெரியுமே தவிர அவங்க யாருக்கும் அன்றாட அவங்களோட லக்னமோ மற்ற தசாபக்தியோ எதுவும் தெரியறது இல்லை. என் ராசிக்கு எனக்கு என்ன போட்டிருக்கான், என்னோட ராசி இருக்கு, அன்றாட ராசி நாங்க சொல்றது கோச்சார பலன்களை வச்சுதான். அதனால பாமர மக்களுக்கு எளிய வகையில புரியுற வகையில இருக்கிறதுனா கோச்சார பலன்கள் தான் நான் சொல்றேன். இன்னொன்னு, ஜோதிடம்ங்கிறது ஒரு கால கண்ணாடி கொண்டது. நம்ம இறப்பு முதல் இறப்பு வரை இருக்கிற எல்லா விஷயங்களையும் நமக்கு ஒரு கண்ணாடி போல தெரிவிச்சுட்டு இருக்கு. அந்த கண்ணாடியில எப்ப எந்த விஷயம் என்னைக்கு நடக்கும் துல்லியமா காமிக்கிறது இந்த தசாபக்தியும் கோச்சாரம் தான். தசாபக்திங்கிறது மணி முள் மாதிரி சின்ன முள்ளுனா, கோச்சாரங்கிறது பெரிய முள்ளான ஒரு நிமிட முள். அன்றாட என்னென்ன விஷயங்கள் எப்ப நடக்கும்ங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அன்றாட ஜோதிடத்தில் கூட தினசரி காலையில எழுந்திரிச்ச உடனே இன்றைய கோச்சாரப்படி என்னென்ன கிரகங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. தசாபக்தி இல்ல 6 வருஷம் சூரிய தசை இருக்குது, 10 வருஷம் சந்திர தசை நடக்குது, யாரும் பேசாம இருக்கிறது இல்ல. அன்றாட கிரகங்கள் எப்படி வக்ராகுதா, இல்ல நீச்சமாகுதா, இல்ல பலம் குறைஞ்சி இருக்குதா, என்னென்ன விஷயங்கள் நடக்கும்ன்றத அன்றாட பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு திதி ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அன்றாட கோச்சாரத்தை நமக்கு டெய்லி பார்க்கணும். உங்கள்
சிந்தனைக்கு வந்து ஒன்று. அன்றாடம் பார்ப்பவர்கள் பொதுமக்கள். இந்த பொதுமக்களை பற்றி பேசவில்லை. பலன் சொல்வதில் கோச்சாரமா தசாபுத்தியா? ஜோதிடர்களாகிய நாம் வந்து டெய்லி அன்றாட ஒரு இதை நம்ம பாக்குறப்ப இப்ப கூட பாத்தீங்கன்னா புதன் நீச்சமா இருக்கு. அப்ப வந்து நம்மகிட்ட கல்வி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம எப்படி இருக்கும் சொல்லி பாக்குறப்ப நம்மகிட்ட நிறைய பேர் கேட்க வர்றவங்க கூட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்த கேட்க வர்றாங்க. ஏன்னா நல்லா படிச்சவங்க இந்த நேரத்துல வர்றது இல்லை. அன்றாட பலன்களை தான் பாமர மக்கள் நம்மகிட்ட கேட்க வர்றப்ப தசாபுத்தி படி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்ன வியாபாரம் எப்படி இருக்கும், இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு ஜாமான் தொலைஞ்சு போயிடுச்சு, அதை கிடைக்கிறதா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம அன்றாடத்துக்குள்ள கோச்சார பலனை பார்த்து அன்றைக்கு உள்ள பிரசனத்தை தான் நம்ம பாக்குறோம். இப்ப கூட பாருங்க, இப்ப என்ன லக்னம் ஓடிட்டு இருக்கு நான் பாக்குறப்ப நம்ம பிறப்பு ஜாதகத்துக்கும் அந்த கோச்சாரத்துக்கும் உள்ள பலன் கண்டிப்பா ஒத்து வரும். இப்ப கூட விருச்சிக லக்னம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த கோச்சாரம் பிரசனம் பத்தி பேசுறேன். நான் இப்ப விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர் தான். அது போல பிறந்த ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கூட அன்றைய கிரக நிலையை வச்சு நம்ம ஒரு அவங்க கேள்வி கேட்க ஒரு நிலை கேட்க ஒரு பலனை சொல்றதுக்கு கோச்சாரம் தான் துணை புரியுது. இன்னொன்னு கேரளால பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகம் கொண்டு வந்திருந்தா கூட அவங்க வெறும் ஜாதகத்தை மாத்திரம் மாற்றுறதில்ல, பிரசன்ட் இப்ப உள்ள கோச்சார நிலையும் அந்த ஜாதகம் அநேகம் ஒத்து வருதான்னு தான் பாக்குறாங்க. பார்த்து வந்தாதான் பலன் சொல்லுவாங்க. அன்றைய நட்சத்திரத்துக்கும் அந்த ஜாதகரோட நட்சத்திரத்துக்கும் ஒரு 3-5 இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா இல்லப்பா அவனுக்கு அனுகூல தாய் வர 2 நாள் 6 வர்ற மாதிரியான ஒரு இதை பார்த்துட்டு 2 நாள் கழிச்சுப்பா அல்லாட்டி ஒரு ஜாதகத்தை நான் பூஜையில வச்சிருக்கேன் சொல்லிதான் அனுப்புறாங்க. இது எல்லாமே அன்றைக்கு உள்ள கோச்சார நிலைகள் தான் உதவியா இருக்குது. இன்னொன்னு அன்றாட நம்ம முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்கறதுல கூட அந்த திருமண நாளன்று உள்ள கோச்சாரத்தை வச்சுதான் சொல்றோம். ஒரு பொண்ணுக்கு கல்யாண பையன் வந்துருச்சு தெரிஞ்சா கூட அன்றைக்கு உள்ள திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கும் முக்கியமான சில காரியங்கள் செய்யறதுக்கும் அன்றாட கிரக நிலையை பார்த்துட்டு அன்றைய காலகட்டங்கள்ல குரு எப்படி இருக்கு, சுக்கிரன் குணமா இருக்குதா, அதெல்லாம் பார்த்துதான் நம்ம செய்யணும். எனக்கு சார் சொல்லியிருக்கிறாங்க சுக்கிரன் குணமா இருக்கிறப்ப திருமணத்தை தள்ளி வைங்க, அப்படியும் ஏதாவது வச்சீங்கன்னா பரிகாரமா சுக்கிரனுக்கு சில பூஜை பண்ணிட்டு செய்யுங்கன்னு சொல்றாங்க. பரிகாரங்கள் சொல்றதுக்கும் அன்றாட கோச்சார நிலையில என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு துல்லியமா கோச்சாரம் தான் உதவி செய்யுது. மக்கள் வந்து நம்ம கேட்கிறப்ப ஜாதகமே இல்லைன்னா கூட அன்றைய கோச்சார கிரகங்களை வச்சு அவங்க வந்த நேரத்தை வச்சு நம்ம துல்லியமா பலன் சொல்றதுக்கு கோச்சார கிரகங்கள் தான் மிகவும் உதவியாக இருக்கின்றன. நிறைய பேர் பாமர மக்கள் வந்து கேட்கறது பிரேமாவதி வந்து ஒரு சின்ன கேள்வி. கோச்சாரப்படி பலனை துல்லியமாக சொல்ல முடியும் என்று சொல்லும் தாங்கள் எந்த அணி இந்த பட்டிமன்றத்திலே வெற்றி பெறப் போகிறது என்பதை கூற முடியுமா? கண்டிப்பா கூற முடியும். கோச்சாரம் தான் சொல்ல முடியும். ஆமா, அது போல சார் சொன்னாங்க தசாபுக்தி படி ஒரு காலகட்டத்துல எந்த கிரகம் இதுபடியான்னு சொல்ல கூட நான் சொல்றேன். தசாபுக்தி படி பார்த்தீங்கன்னா இப்ப புதன் தசை ஒருத்தருக்கு நடந்ததுன்னா கூட அவர் சொல்றாரு எனக்கு மகர கும்ப லக்னக்காரர் புதன் 5 கூடையவர் இப்ப என்னமோ கொஞ்ச நாளா சரியில்லை இப்ப இன்னைக்கு சொன்னா கூட நம்ம சொல்றோம் இல்லங்க இப்ப கொஞ்ச நாளா உங்களுக்கு புதன்கிற கிரகம் நீச்சமா இருக்கு, நீ அடுத்து அது செவ்வாயோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போறப்ப நல்லா இருக்காது, அதுக்கு அடுத்து மாசத்துல இன்னும் ஒரு 2 மாசம் நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த அன்றாட கோச்சார நிலைகள் தான் நமக்கு பலன் அளிக்கிறது. அதனால எந்த ஒரு இதுலயும் நமக்கு துல்லியமா பலன் சொல்றதுதான் கண்டிப்பா அன்னைக்கு உள்ள கோச்சாரத்தை பார்த்துதான் ஜோதிடர்கள் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா இருக்குது. என்கிட்ட கூட இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு பழைய வீடு விற்காமலே எப்பவுமே விற்கும் கேட்கிறாங்க. உடனே நம்ம பார்த்தா வீடுக்கு காரணம் பார்த்தா செவ்வாய் தான். செவ்வாய் இப்ப கடகத்துல நீச்சமா இருக்கிறப்ப நான் சொன்னேன் ஒரு பார்த்தேன் செவ்வாய் எப்ப அதை விட்டுட்டு மாறுதுன்னு பாக்குறப்ப அந்த மாற்றத்தை தான் பாக்குறோம். அன்றைக்குள்ள கோச்சாரத்துல அந்த மாற்றத்தை வச்சுட்டு ஒரு வைகாசி மாசத்துக்கு மேல செவ்வாய் எப்ப இந்த சிம்மத்துல நுழையிற இதையும் அவரோட ராசிக்கு உள்ள இதையும் பார்த்து கணக்கு போட்டு இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா இது ஒரு நம்பிக்கைக்குரிய இதை நம்ம சொல்றதுக்கு அன்றாட கிரக நிலைகளும் கோச்சாரமும் பலன் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேள்வி. அவர் வீட்டை விற்க வேண்டிய நிலைமை தசாபுத்தினால தான் கோச்சாரக்காரன் சொல்றாங்க. தசாபுத்தியால தான் வந்தது. ஆனால் அந்த காரியம் நான் எப்போ நடக்குன்னு சொல்றதுதான் ஜோதிடர்கள் கடமை. ஜோதிடர்கள் வந்து ஒரு வழிகாட்டி
இந்த ஜோதிடர்கள் தசாபுத்தியை கணக்கு போடுவதற்கு மாற்றப்பட்டு சோம்பேறித்தனத்தினால கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு போனாங்க. அன்றாட கிரகநிலை தெரிந்தவர்கள் தான் மிக துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஜாதகம் கணிக்கவும் முடியும், தசாபுத்தி கணிக்கவும் முடியும். இல்ல வெறும் ஒரு ஜாதகத்தை இப்படி இருக்கு 2 வருஷத்துல நீங்க சொல்றதை விட பிரசன்ட் உள்ள இதுபடி துல்லியமா எப்ப என்ன நடக்கும் சொல்றதுக்கான காரணங்களே அன்றாட கிரகநிலையும் கோச்சாரமும் தெரிந்தவர்களால் தான் முடியுங்கிறதுனால கோச்சார பலனை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. அன்றாடத்துல உள்ள நம்ம திதி அஷ்டமி நவமி திதியை கூட நம்ம அன்றாட கோச்சாரத்துக்கு இதை வச்சுதான் சொல்றோம். பஞ்சாங்க பார்த்துதாங்க இன்னைக்கு இதை செய்யாது. எந்த ஜோசியரும் துல்லியமாக கிரக நிலைகளை நாடி பிடித்து பார்த்து தெரிந்து அதை சொல்லுவதுதான் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் அன்றாட அவருக்குள்ள பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செஞ்சு துல்லியமா இதை பார்த்தவரை சொல்ல தெரிந்து வரலாம். ஐயா என்ன சொல்றாங்கன்னா காசு கொடுத்தாலும் ஒரு வேளை சொல்லுவீங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ மிகச் சிறப்பாக பிரேமாவதி அவர்கள் ஒரு கட்சி ஜெயிக்குமான்னு சொல்லி பார்க்கறது கூட எலெக்ஷன் நேரத்தில் உள்ள 2 தலைவர்களோட கோச்சாரத்தை போட்டுட்டு அன்றைக்கு உள்ள கிரகங்களை எப்படி பார்க்கலாம் ஓரளவு சொல்றாங்க. எல்லா விஷயமும் 2 தலைவர்களில் எவர் வெற்றி பெறுவார், எவர் வாழ்க்கை பெறுவார்ங்கிறத கணிக்கிறதா நம்ம நாடு எப்போ நல்லா இருக்குங்கிறத கணிக்க முடியல. பழைய ஜாதகத்துல எல்லாம் சாட்சி மாதிரி அவங்க துல்லியமா பார்க்கறது அவங்க லக்னமே தெரியாது, அவங்க குரு வச்சுதான் சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க வந்திருக்கிறவங்க ஜாதகம் கரெக்டா என்ன கூட சரியா தெரியாது. அவங்க லக்னம் சரியான சிலருக்கு ராசி சக்தியில இருக்கும், சிலர்லாம் 2 ஜாதகம் கொண்டு வந்திருப்பாங்க. கம்ப்யூட்டர்ல போட்டது ஒண்ணு, பாக்கிய பஞ்சாங்கத்துல போட்டது ஒண்ணு. அதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு அப்ப உள்ள கிரகநிலையும் அப்ப பிரசன்டோட லக்னத்தையும் வச்சுதான் நம்ம அதை துல்லியமா சரிபடுறோம். சரி, இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த தசாபுத்தி அணியினர் கோச்சாரம் மட்டுமே துல்லியமாக கணிக்க முடியும், பதில் சொல்ல முடியும் என்பதற்கு அசைத்து அசைத்து பதில் சொல்ல இசைத்து இசைத்து ஒரு ஞானம் வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். தசாபுத்தி என்ற அணியிலிருந்து வந்திருக்கேன். இப்ப நம்ம மேடம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல மைக்கே புடிங்க எப்படி இடமா தசாபுத்தி மேடம் தான் இப்ப சொன்னது எல்லாமே முகூர்த்த நேரம் பிடிக்கிறத பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எப்ப எங்க மழை வரும் இந்த கோச்சாரன்ற மாதிரி பிரசன்ஸ் என்ன நடக்கும்ன்ற மாதிரி பொதுவா சொன்னாங்க. ஆனா எந்த ஊர்ல மழை வரும், எப்படி வரும், இப்படி எந்த காலத்துக்கு எப்படி இருக்குன்ற விஷயம் தான் அவங்க சொல்லல. அதாவது இங்க தலைப்பு என்ன விஷயம்னா பலன் கூறுவது, பலன்கள் லாபத்துக்கு தான் சொன்னேன் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப எல்லாம் தனிப்பட்ட விஷயத்துல பொதுவா பாத்தீங்கன்னா சின்ன பிறந்திருக்கோம், இப்ப ரிஷப ராசியா இருக்கும், மற்றது குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பிறந்த குழந்தைக்கோட்டே கல்யாணம் ஆயிடுவாங்க, குரு படம் வந்துச்சுங்க கல்யாணம் பண்ணிக்காங்களா, நீங்க திங்க் பண்ணி பாருங்க. என் தசாபுத்தியில் சுக்கரதசம் வந்தா மட்டும் கல்யாணம் நடந்துருமா? அவஸ்தை பாருங்க. தசாபுத்தியில சுக்கிரபுத்தி வந்தா கல்யாணம் ஆகிறது இல்ல. அந்த 2, 7ன்றது அந்த திருமணத்துக்கு ஸ்தானம் இருக்குல்ல, ஏங்க அந்த வீட்டு அதிபதி வேணும் இல்லையா? திருமணத்துக்கு என்னென்ன ஸ்தானத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். 2ஆம் இடம், 7ஆம் இடம், அப்புறம் கலத்துக்காரங்களும் சுக்கிரன். இந்த 3 பேரும் இன்டிகேட் பண்ணோம். பிளஸ் அவங்களோட கலந்து தான் நம்ம ஒரு பலனை சொல்லணும். அதுக்குதான் அது ரொம்ப அறிவு வேணும். என்ன நீங்க கோச்சார அணியில அறிவே இல்லாம அது முக்கியமானது அறிவு. கோச்சாரம் தசாபுத்திலாம் தேவையில்லை, அது போய் இப்போ அறிவுன்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து அதே மாதிரி இப்ப வந்து டிஎம்கே ஒரு ஏஎம்கே வருங்கிற விஷயம் இருக்குங்களா? அன்னைக்கு நான் கட்சி தினகரன் எழுதியிருந்தேன் டிஎம்கே வரும்னு சொல்லிட்டு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜெயலலிதா அம்மா வந்து அரசியல் பேசுறாங்க. அரசியல் வேண்டாங்க, யாரோ 2 நபர் சரிங்களா? யாரோ 2 நபருக்கு ஜாதகம் பார்த்தா சிம்மராசி, இரு தலைவர்களுமே சிம்மராசி, இருவருக்குமே ஏகசனி. அதுல ஒரு அணி வந்து தோத்துருச்சு, இன்னொரு அணி தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. வந்து 2 பேரும் சிம்மராசி
இருக்க வேண்டாம். 2 தனிநபர்கள் ஜாதகம் ஒரு நாட்டின் தலைவிதியை தீர்மானிப்பதே கிடையாது. அந்தந்த நாட்டில் ஜாதகம் இருக்கிறது முந்தைய அஸ்ட்ராலஜி அதை பத்தி பேசுகிறது. தோழிப்பதை அது குறிக்கலாம் ஒரு வேலை. சரி, அதே போல என்ன விஷயம்னா 28 நாளே ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன அடி கூட இல்லை ஆக்சுவலா. அது மாதிரி ஆயிட்டாங்க. என்ன ஆச்சுமா, எப்படி மேரேஜ் பண்ணியா கொடுத்தவங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு குருபலம் வந்துச்சு. 2 பேரும் ஒரே டைம்ல குருபலம் வந்துச்சு. அதனால மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னாங்க. மேரேஜ் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் வாழாத விஷயம் என்னன்னா தசாபதி தான் நிர்ணயிக்கிறது. ஸோ தசாபதியை பார்த்துக்கணும், அவங்க ஆயுள் சாணாதிபதி தசை நடந்துட்டு இருக்காங்க பார்த்துக்கணும். அவருக்கு ஆயுள் சாணாதிபதி தசையே சனி தசையா வந்துட்டு அவங்க உயிர் சொன்னாங்க நேஷத்துல இருந்து தசை நடக்கிறதுனால ஆயுள் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நீங்க கோச்சாரத்தை பார்த்துட்டு திருமணம் செய்வது தவறுங்கிறது தானியான கோச்சாரத்தை நம்பவே முடியாது ஐயா. இவ்வளவு சொல்லி நீங்க ஞானமா இவ்வளவு சொல்லி உங்களுக்கு புரிய மாட்டேங்க. அதே போல ஏதாவது எனக்கு வீடு வாங்கணும் கிடைக்குங்களா, எனக்கு செவ்வா ஆட்சி பெற்றது ஜாதகத்துல அப்படின்னு சொல்லிடுறாங்க. குருமக்களை எவ்வளோனா குருவும் செவ்வாவும் குழந்தை நாடு 7 10 அந்த கேட்டு சாங்கிற குருவோட இருந்தா செவ்வாய்க்கும் இருந்துச்சுன்னா அது குருமக்களை எவ்வளோறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு வாங்கணுன்றாங்க. என் ஜாதகத்தை ஒவ்வொரு இருக்குன்னு சொல்றாங்க மேடம். ஆனா இன்னும் எனக்கு வீடு இல்லை, காரணம் இல்லைன்றாங்க. அந்த தசாபுத்தி வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. தசாபுத்தி எப்போ வருது இன்னைக்கு வந்து அடிக்கடி அரசியல் பேர்லாம் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா தெரிஞ்சவங்க சொல்ல புரியும். உங்க தசாபதி படி உங்க அடி பண்ணி ஜெயிக்குமா? கண்டிப்பா தெரியுங்க. இப்ப என் தசாபதி நல்ல தசா. உங்க அடி போட்டு வரது வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக இங்க இருந்து அத்தனை பேர் கணக்கான எழுப்பி பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறது தீர்வுதான் அர்த்தம். கரெக்டுங்களா? கண்டிப்பா தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுவீங்க, பண்ணலாம். சரிங்களா? நிச்சயமா. தசாபதி தான். அதாவது இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமான்றது சும்மா பேச்சு, கைக்கு சாப்பாடு இருக்கமான்றதுதான் ஜாதகம். அதே மாதிரிதான் நீங்க தேடி பாட்டு தாய்ப்பாடு சொல்லிட்டு அம்மாதான் ஜாதகம். தட்டுக்குள்ள அந்தக்குள்ள அடச்சுனாவே குழந்தை சொல்றதுனாலே கோச்சாரம். ஸோ எல்லா விஷயத்தையுமே தட்டுக்குள்ள தட்டி 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 நடந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜாதகம் தேவை, தசாபதி தான் நிர்ணயிக்கிறது. சரிங்களா? அது முதல்ல இது எல்லாமே நான் முதல்ல சொல்ல நினைச்சேன். அவங்க முக்கியம் வந்து சொல்லிட்டதுனால பாயிண்ட் சொல்லாம போயிடுச்சு ஃபீல் பண்றேன். தசாபதி சரியில்லை உங்களுக்கு. தசாபதி சொன்ன மாதிரி இனிமே எல்லாருக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தசாபதி வந்துருச்சு. தேங்க்யூ. மிக சிறப்பாக நகைச்சுவை உணர்வோடு சகல ஜோதிட ஞானத்திற்கு அகற்ற பதில் வேண்டும் என்பதற்காக தேதியை அமைத்திருக்கிறார்கள் ஞானவர் அவர்கள். அவர்களை எதிர்த்து உரையாற்றுவதற்காக அடுத்த கோபத்தோடு லட்சுமணன் அவர்கள் வருகிறார்கள். லட்சுமணனை பற்றி உங்களுக்கு தெரியும். இவற்றுக்கு மேலாக இந்த மனித சமுதாயம் பலமாக வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் இறையத்தை தந்து கொண்டிருக்கின்ற தேவையிருக்கின்ற இறைவனையெல்லாம் நாம் அன்போடு வழிபடுவோம். மகிழ்வுடன் இன்றைய குரு பெயர்த்து விட்டார் என்றாலே எல்லோருக்கும் மதிப்பு. ஆனால் இந்த பட்டிமன்றமும் சண்டை போடுவது போலதான் காட்சியளிக்கும். ஆனால் முடிவிலே ஒரு மதிப்பு, சண்டையிலே ஒரு விவாதம் இருக்கும். ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்வார்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு வேறுபாடுபட்ட கோணங்கள் இருக்கும். ஆனால் இங்கே இந்த பட்டிமன்றத்திலே பலன் சொல்வது மிக சிறப்பாக லட்சுமணன் ஒரு கருத்தை பலன் சொல்வது குரு பயிற்சி விழா நடத்தி கொண்டிருக்கிறோமே, கோச்சார பயிற்சிக்கு தானே இதை சொல்லாமல் அருமையாக சொல்லிவிட்டார்கள். பலன் சொல்வதில் முக்கிய பங்கு வகிப்பது. பலன் சொல்ல வேண்டும் என்றால் ஜாதகம் வேண்டும், கோச்சாரம் இருக்க வேண்டும். அந்த ஜோதிடர் அவர் அனுகிரகம் பெற்றவராக இருக்க வேண்டும். நல்ல ஜாதகத்தை கொடுத்தால் நல்ல பலன், நல்ல ஜாதகத்தை கொடுத்து நல்ல பலன் சொல்வதாக இருந்தால் நல்ல பலன். நல்ல பலன் கொடுத்து நல்ல நேரம் கொடுத்து கோச்சாரம் நல்லா இருந்தால் அந்த பலன் சொல்வது நல்ல என்றால் பலன். இப்படி வெவ்வேறுபட்ட கோணங்களிலே நாம் பலன்
பலன் சொல்றாங்க ஜோசியர், அவருக்கு நல்லது தந்தா கூட என்னாலும் ஒரே மாதிரியா சொல்லிட்டு வருது. அப்படி பலன் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு விதமாக பலிதம் இருக்கிறது, புகழ் வருகிறது, செல்வாக்கு வருகிறது என்றால் கோச்சாரமே பலன் சொல்வதிலே கடைசியாக அந்த விஷயத்துக்கு வருகிறேன். இருந்தாலும் பலன் சொல்வதில் தசாபுத்தியும் தேவை, கோச்சாரமும் தேவை. அதே நேரத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்ற தசாபுத்தியா கோச்சாரமா என்ற நிலையிலே இந்தியாவில் நான் பேசிவிட்டேனா என்று நடுவர் அவர்கள் என்னை கூட்டுகிறது அவருடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுவார். ஒரு கிணறு போ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசிரி, அசிரியும் கிரகங்கள் ஜனகாலம் தணிக்கப்பட்டு இந்த நேரத்தில் நடக்கும் என்று சொல்லி வைத்திருப்பார்கள். சரியாக நடக்க வேண்டும் என்றால் போட்டார்கள். யாராவது தசாபுத்தி நடக்கிறது இந்த கிரகத்தில் போய் பார்க்கிறீர்களா? ஏன் குரு பயிற்சி நடக்கிறது, சனி பயிற்சி நடக்கிறது, ராகு பயிற்சி சந்தானம் நடக்கிறது, அவையெல்லாம் தோல்வி முறையிலே இந்த கோச்சாரம் தேவை, பலன் கொண்டது பஞ்சாபம் தேவை. ஆனால் தசாபுத்தி இருந்தால்தான் பலன் துல்லியமாக என்று பாடிவது எந்த விதத்திலே எனக்கு நியாயமாக தெரிகிறது என்று ஜனங்கள் தோன்றவில்லை, நடுவருக்கு நன்றாக தெரிந்தது. ஆக தசாபுத்தியும் நன்றாக இருந்தும் கோச்சாரமும் நன்றாக இருந்தால் பலனை நன்றாக கோச்சாரம் பட்டு தசாபுத்தி நன்றாக இருந்தால் பலன் நன்றாக, கோச்சாரம் நன்றாக இருந்து தசாபுத்தி போய்விட்டால் சுமாரான பலனாக இறந்து போய்விட்டால் எனக்கு. ஆக நாம் பேசுவது என்ன? பலன் சொல்வதில் பலனை பற்றி பலனை சொல்லுவதில் இரண்டு முக்கியம். பெரும்பங்கு பற்றி மட்டும் சொல்ல வேண்டும். அதை பெரும்பங்கு வகிப்பது என்று துல்லியமாக சொல்ல வேண்டாம், துல்லியமாக சொல்ல வேண்டாம், கோச்சாரம் துல்லியமாக நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். பலனின் முக்கிய பெரும்பங்கு கோச்சாரத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அனைவருக்கு பெரிய விஷயம். ஏற்க மறுக்கிறீர்கள், மனைவியை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏற்க மனங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், வழிகாட்டுங்கள் என்று கூறி வாய்ப்பு நன்றிக்கு அனைவருக்கும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. மிக சிறப்பாக குருடன் தெரிந்த குரலை போல சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கிறது ஒரு ஜோதிட பெருமகனார் வெர்க்குமன் அவர்களை பாராட்டுகிறோம். அவர்களுக்கு விடை சொல்வது முகத்தான் திருமதி பொறியியல் துறையை சார்ந்த திரு லட்சுமணன் அவர்கள் மிக சிறப்பாக பொருத்தமாக அர்த்தமாக பேசினார். விடை சொல்வதற்காக திருமதி ஸ்ரீ அகிலேஸ்வரி அவர்கள் வருகிறார்கள். மிக சிறந்த ஜோதிடர் மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்தில் என்னுடைய மாணவர்கள் கூட அந்த பொறுப்புக்குரியவர். கொஞ்சம் கோபக்காக மகாலட்சுமி, மகாகாளி, மகாகன்யா, சரஸ்வதி, போக வைபவ சந்தாசி, பக்தா நிர்லககாரணி. இங்க நடுவராக இருக்கிறது எங்க மாஸ்டர், எங்க வாசியார், என்னுடைய ஆஸ்தான். இப்ப புரிஞ்சுக்கோங்க எந்த பக்கம் போடணும். இப்ப நல்லா பேசினாலும் அவருக்கு தான் வந்து பேசணும். ஏற்கனவே ஒரு கருத்தரங்கத்துல வழக்காடு நாங்கள் முடிச்சுட்டு இருக்கோம். எனக்காக பாவம் வச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? எப்படி பேசினாலும் பெரும் அவருக்கு தான் மைக்கில் கொஞ்சம் அதாவது பேசணும் பார்த்தீங்களா? போச்சாரம் இவங்க வீட்டுக்கெல்லாம் அப்படி தலைக்கு நம்ம போயிடக்கூடாது. அரை சாப்பாடு போட்டு இவ்வளோதான் எழுந்துச்சு போடுவாங்க. ஏன்னா முழுசா ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி செய்யணும். ஒரு பொண்ணு மாப்பிளைக்கு கல்யாணத்துக்கு நாள் பார்க்கணும். இப்ப எவ்வளவு பேருக்கு வந்து குருபலன் வந்துருக்கும், வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஜனங்க கேட்கறாங்க. கேட்கும் போது குருபலன் வந்து போய் கல்யாணம் பண்ண சொன்னாலும் அவங்களும் கேட்ட அடுத்த விஷயம், பிள்ளைக்கும் பையனுக்கும் தசா சந்தி இருக்கா? தசா சந்தி ஒன்னா இருந்தா கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரே அதிகாரி வந்து பாதகாரிக்காக இருக்கலாம், யோகாசிரமா இருக்கலாம், அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா தசா சந்தி இருக்கா ஏன் கேட்கறாங்க? ரெண்டு
அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் பண்ணணும். அப்படி பார்த்து பண்றதுதான் வந்து இதுக்கு நீடித்த ஒரு பலனை கொடுக்கும். இது எப்படின்னு சொன்னா இப்ப கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு அவங்களுக்கு குரு தசை நடக்குது. அவர் சொன்னா குருவுக்கு வந்து இதுவே கிடையாது, குருவுடைய பலன்கள் எதுவுமே கிடையாது, எதுக்காக குரு பேசுறேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்ப குரு தசை நடக்கும்பொழுது இது வந்து என்னுடைய அருமை அப்பா சொன்னாரு போன எதிரியே, ஒரு லக்னத்துக்கு கன்னியா லக்னத்துக்கு பாதகாதிபதியான 7ஆம் வீட்டு குரு இருந்து அந்த குரு தசை நடக்கும்பொழுது ஒரு பெண்ணுக்கு மனமானால் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பங்கள் வருகிறது. அந்த மணமகன் வீட்டாராலோ அல்லது மணமகனே கூட ஒரு தவறான நபராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு. இப்ப பாருங்க, இப்ப ரொம்ப ரீசெண்டா 35 வயசு 40 வயசு கல்யாண காலங்கள் எல்லாருக்கும் கூடிக்கிட்டே போகுது. அவங்க எல்லாருக்கும் கோச்சாரப்படி குருபலனே வரலையா? எல்லாருக்கும் குருபலன் இருக்கு. ஆனால் தசா புக்தி என்பது அவங்களுக்கு நல்லபடியா இருந்து கல்யாணம் ஆக வேண்டிய வேலை வரும்பொழுதுதான் கல்யாணங்கள் ஆகும். அப்படின்னா 40-50 வயசு வரைக்கும் மட்டும் இல்ல, பின்னாடி கூட 10 முக்கால் கூட 10 கம்மியாகுதாங்கன்னு கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி அதுல ஃபுல்லா இல்லாம போன மாதிரி இப்ப வந்து புத்தோட ஜாதகம் எல்லாம் அப்படிதான் 10வது வீட்டுல 5 கிரகங்கள் இருந்து அப்படி போச்சு. இப்ப ராமர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா அவர்களே, உங்களுடைய நடுவர்களுக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. முதல்ல நீங்க சொன்னீங்க பாதகாதிபதி 7ஆம் பாவ அதிபதி கன்னியாளர்களுக்கு பாதகாதிபதி. அவர் தகுந்த 7ஆம் இடத்தில் இருந்தால் பாதிப்பு தருகிறார், திருமண வாழ்க்கையில் பாதிப்பு தருகிறார். ஓகே, ஆனால் எல்லா காரணத்துக்கும் அப்படி இல்லை. யாரும் தன்னுடைய சொந்த காலத்தில் இருந்து மிகச்சிறந்த வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பதில் சொல்லுங்க. அதாவது இப்ப கோச்சாரங்கிறது வந்து எக்ஸ்ரே மாதிரி, அது ஒரு பீரியட்ல இருந்து அதை பார்த்துட்டு இருந்தோம், அதை முழுசா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தசாபுக்திங்கிறது ஸ்கேனிங் ரிப்போர்ட் மாதிரி. இப்ப நீங்க தொழில் ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை நீடிச்சு நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு அதை டிசைட் பண்றது வந்து ஜட்ஜ் மாதிரி. வக்கீல் பேசுறாரு, கோச்சார் ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட் எப்பா தசாபுக்தி நான் கட்டி இருக்காரு, அது என்ன பொசிஷன்ல இருக்கு, அது நீடிச்சு நடக்குமா, இப்ப நீ ஆரம்பிச்சிடலாம், அது எத்தனை நாளைக்கு நல்லா இருக்குங்கிறது வந்து டிசைட் பண்ணணும். அதை டிசைட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தசாபுக்திக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணி கூட எவ்வளவு பேருக்கு வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து அவரோட பூர்வ கர்மாவை பொறுத்தது. இவ்வளவு சொல்றாங்களே, இப்ப கோபாலம் பார்த்துதான் கல்யாணம் பண்றாங்க, இவங்கதான் லக்னம் வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணி மன முடிவு எதுக்காக வருது, அவங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கிறது? இப்போ ஒரு ஒண்ணுமே இல்லை, கோச்சாரப்படி இப்ப குரு இங்க இருக்கார், சனி உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார், இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம் பொது பலன். ஆனால் இது அத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் ஒருவருக்கு 6ஆம் இடத்தில் கேள்வி இருக்கும் பொழுது அது யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் பேச்சுப்படி முடிப்பாங்க. ஹலோ, அதாவது இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் எத்தனையோ பேருக்கு 6ஆம் இடத்துல கேள்வி இருக்குன்னா அவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. கோர்ட் வாசப்படி ஏதோ ஒரு காலத்துக்கு ஏதோ ஆனது ஒரு நிதர்சனமான ஒரு ப்ரெடிக்ஷன். ஆனா 5ல இருக்கிற அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் பிறக்கிறதுல 9ஆம் இடத்துல என்ன பப்புடன் பிறப்பாங்க, அத்தனை பேருக்கும் பிறக்காது. ஏன்னா கோச்சார பலன்கிறது நம்ம அப்பப்ப வருடம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட மாறிட்டே இருக்கும். அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளதான் வந்து நம்ம குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் ஆனது இல்லை. ஆனா வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய கோச்சார பலன்கள் தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோச்சார பலன்களை மீறி தசாபுக்தி பலன்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நீடித்த பலன்களை தருமா அப்படின்னு சொல்றதை டிசைட் பண்றது. அதனால அப்படின்னா ஒரு தசை கொடுக்கறத ஒரு கோச்சாரம் எடுக்க முடியாது, ஒரு தசை வந்து கெடுக்கிறத ஒரு கோச்சாரம் கொடுக்க முடியாது. பொதுவாக ஒரு 1, 5, 9 கதிகால் நல்ல பலம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதகங்களே நல்லா இருக்கும். அதுல எப்படின்னு கேட்டா அது சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்ற காலம் வரைக்கும் எல்லாருமே நல்லாதான் இருப்பாங்கிறது பொதுவிதி. அப்ப இந்த 6, 8, 12 கதிகாரிகள் அவங்களுடைய திசைகள் வரும்பொழுது ஒண்ணுமே ஒரு கேர்ள்ஸ் வந்து மாங்கல்ய பலம் நன்னா இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா உடனே என்ன சொல்றோம், தசாபலன் பார். அந்த தசாபலன் பின்னாடி வந்தால் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு பின்னாடி வந்தா அதை பத்தி பயப்படாம பார்த்து பண்ணலாம் அப்படின்னு ஜோதிட விதி இருக்கு. 8ல சனி இருக்கணும், ராகு இருக்கணும், கேள்வி இருக்கணும், அதுக்காக எல்லாரும் விட வாழ மாட்டாங்க. எத்தனை காலங்கள் கழித்து தசாபுக்தி வருது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். பிறக்கும் பொழுது என்னுடைய ஆசான் சொன்னது போல 8ஆம் இடத்தில் சனியோ ராகுவோ கேதுவோ இருப்பது என்பது கோச்சார பலன் தான். ஆனா அந்த கோச்சாரப்படி அவர்களுக்கு வைத்தறியம் வருவதில்லை. ஏனென்றால் அந்த கேதுவுடைய புத்தியோ சனியுடைய புத்தியோ 65 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல வருமானால் அப்ப அங்க வந்து அந்த வைத்தறியம் சீக்கிரம் வராது. அது வராமே அவங்க ஆயுட்காலம் முடிஞ்சு மாங்க
எடுத்துட்டு வந்து கோச்சாரத்தை பாருங்க நான் சொல்றாங்க. அப்பா அம்மாவுக்கு முடியல, உடனே பையனோட ஜாதகத்துக்கு வந்து கர்மதசை நல்லா இருக்கா, கர்மதசை எப்படி இருக்கு, கர்மதசை பிள்ளைங்க இல்லைன்னா தைரியமா போறாங்க. மாரக தசை நடக்குதா, ஏழாவது தசை நடக்குதான், தசையத்தான் பேஸ் பண்ணா நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்லி ஆகணும். அதுதான் நிஜம், அதுதான் நியாயம். அதாவது வந்து உள்ளங்களை வெளிக்கடை போல் சின்ன ஒரு சந்தேகம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிற அன்னைக்கு முக்கியமான செய்திகளை நீங்க தெரிவிக்கலாம். என்ன சார்? சந்திராஷ்டமம் நடக்கக்கூடிய நாட்களில் சரி, நீங்கள் முக்கியமான செயல்களை தொடங்குவீர்களா? அந்த சந்திராஷ்டமம் நடக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட 2 நாள்ல நமக்கு தரக்கூடிய பிரச்சனையை தரக்கூடிய அந்த 17 நட்சத்திரத்தை தனித்து விட்டு செய்யலாம். இது தவிர்க்க வேண்டிய கட்டாயம் வருகிறதா இல்லையா? தவிர்க்க வேண்டிய கட்டாயம் சந்திராஷ்டம நாட்கள்ல எனக்கு எவ்வளவு நல்ல காரியம் நடந்துச்சு. ராகுகாலத்துல போய் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். சனிக்கிழமை நான் எனக்கு கோச்சாரங்களை விட என்னுடைய லக்ன கட்டங்கள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நல்லதை தந்திருக்கிறது தசாபுத்தியை விட. அப்படி அந்த தசாபுத்தி தான் வந்திருக்கிறது. எனக்கு சுக்கிரதசை நடக்குது சார், என்னை பார்த்தாலே சுக்கிரதசை நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் சார். இந்த கோச்சாரமும் இருக்கிறாங்க இல்லை சார். சரிங்களா? என்னுடைய ஆசான் வந்து எங்களை பார்த்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாருங்கிறத என்னுடைய தசாபுத்தியுடைய ஒரு நல்ல பலன் தான் நான் சொல்றேன். நீங்க வந்து மேடைங்கிறதுனால நீங்க மறுத்து சொல்லணுங்கிறதுனால நீங்க சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ஒரு முழுமையான பங்கை வகிப்பது ஒரு ஜாதகம் என்று பார்த்தால் தசாபுத்தியின் உள்ள கணக்கு போட்டு முடிச்சாதான் அது முழுமையான ஒரு பலனை சொல்ல முடியும் என்பதில் எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அதை வந்து அப்படி பண்ணிடுவாங்க. எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. தேங்க்யூ. நன்றி நன்றி. ஆவேசத்தோடு பேசியிருக்கிறார்கள். அகிலாண்டேஸ்வரினாலே ஆவேசத்தை அர்த்தம். திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியினுடைய ஆவேசத்தை ஆதிசங்கரர் பகவத்பாதா புத்தகத்துல ஸ்ரீசக்கரத்தை அவர் ஸ்தாபித்து அதற்கு நேரம் 180வது பாகையில நம்ம விநாயக பெருமானை சிகிச்சை செய்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மனுடைய அருளாட்சி இருக்கிறது. ஓம் சக்தி பாலா, ஏன்னா சக்தி பாலான்னு அந்த திருவானைக்காவில் இருக்கு. அதனை மறுத்து பேசுறதுக்கு இன்னொரு சக்தி பாலா தான் இருக்கும். हरि ओम गुरुवृंदावन गुरु ब्रह्मा विष्णु गुरुदेवाय महेश्वरा गुरु साक्षात् परम तस्मै श्री गुरुवे नमः. அனைவருக்கும் என் முதற்கண் நன்றிகள் வழங்க தெரிவிக்கிறது. ஐயா நகவரியா அவர்களே, பட்டிமன்றம் உங்களுதான் நடந்துக்கிறது, அறிஞர் பணம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்களா? ஏன்னா நீங்க பேராசிரியர், நாங்களாம் மாணவர் தான், கேட்கறது இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டிமன்றத்தில் பேசும்போது தான் சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே சில காரணம் இல்லை, நிறைய பேசுறது நிறையா சொல்லணும். நீங்க அப்படி என்ன பண்ண கருதுறாதீங்க. இருந்தாலும் ஒரு சில கருத்தை உங்களுக்கு ஐயா என்னைக்குமே நம்ம ஐயா என்ன பண்ண கேட்டீங்கன்னா இந்த தலைப்பு வைக்கும் போதே அதை ஒரு சூட்சமாக வைப்பாரு எனக்கு தெரியுங்க. அது நம்ம முருகராஜன் இருக்காங்க இல்லையா, அவர் பயங்கரமான அதிசூட்சமான ஆளு. அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதனால கண்டிப்பாக பண்ணணும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பலன் சொல்வதில் முக்கிய பங்கு தசா புத்தியா கோச்சாரமா. பலன் சொல்றது ஏக்கா இல்லைன்னு சொல்லல. நான் வந்து பலன் சொல்றதுக்கு வந்து திசா டாக்டர் திசா பத்தி இல்லாம என்ன திசை இருக்குது அப்படின்னு பலன் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் 9 ஆகுது, 9 கேள்வி, இப்ப 9 நம்ம சொல்றதுக்கு கோச்சாரம் சொல்றதுக்கு ஐயா 9ஆம் இடத்துல போய் ஓடி போன 9ஆம் இடத்துல நடக்குமா? ஒரு 6ஆம் 8ஆம் திசை நடந்தா நடக்காது. அப்ப என்ன இருக்கும்? அங்க பேசுறியா திசை உங்களை கேட்கிறேன். 6ஆம் இடத்துல என்ன கடன் வாங்குவதற்கு ஓட்டு கேட்டு அப்ப 9ஆவது பேர் என்ன சொல்றாரு? உனக்கு நல்ல வழியை கட்டுவாரு, நல்ல குருவை காட்டுவாரு, தப்பிச்சுக்க ஓடி போன பச்சுக்க சொந்தவங்க இருக்காங்க, சொந்தங்கள் இருக்காங்க, பேசுறவங்க உனக்கு அஸ்தம் தருவாங்க, நல்ல கிடைக்க மாட்டாரியா? எங்க போய் திசா சரிங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒன்றும் பலன் சொல்றேன்னு சொல்லல, கோச்சாரம் இல்லையா? இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பிறக்கும் போது இந்துடைய கிழக்கு நம்முடைய ஜாதகம் அதான் கோச்சாரம் சொல்றோம். இது இருந்தாலே சட்டங்கள் நிறைய வளர்ப்பவர் ஜாதகமா எல்லாத்தையும் பலன் சொல்றது அதுக்கு சொல்லுவோம். அதான் ஜாதகம், அதான் ஜாதகம், அதான் பேசுறது, அதான் ஆகணும், அதான் இது. அது என்ன இன்னைக்கு நட்சத்திரம் 4 கிழமை நேரம் உலகம் லட்சணம் சொல்லிட்டே போறாங்கல்ல. ஒருத்தர் வராரு
ஐயா எனக்கு திசை புரிஞ்சு நடக்குது, ஐயா எனக்கு சுப்பரிசு நடக்குது. சரிங்க ஐயா, என்ன ராசி என்ன லக்கணம் எனக்கு தெரியாது, எப்படியா பண்ண சொல்றது? சொன்னாங்க திசை நடக்குது. அப்ப வேணுமா இல்லையா ஜாதகம்? எங்க இருக்கிறாரு? ஒரு திசா இருக்கிறாரு, திசா புத்தகம் இருக்கிறாரு அப்படின்னு பாத்துருக்க இல்லையா? ஐயா நொந்து கேட்பாரு, ஐயா அஷ்டமாதி திசை கஷ்டப்படாது. அப்ப என்ன ஆகும்? அஷ்டமாதி திசை இருக்கிற போது அஷ்டமாதி என்ன பண்ணும்? சேர்ந்து விளைவிக்குமே. அதே அஷ்டமாதி திசையில வந்து ஏழத்தின் அஷ்டமத்தில் இல்லாம வேற குருவுடைய கொஞ்சம் வேணும்னா அவர் நல்ல பலன் கிடைக்குமே. அப்ப நான் என்ன சொல்றேன், பலன் சொல்வது முக்கிய பத்தி இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதுக்கு பலன் இந்த ஜாதகத்துல யோகமா அவயோகமா அதை சொன்னீங்கன்னா திசா புத்தி. திசா புத்தினா எந்த திசையில எந்த பலன் நடக்குது சொல்றது. அது என்னைக்கே நடக்கி கேட்பாரு, ஐயா புத்தி திசை 14 வருஷம் நீங்க நல்லா இருக்கும் தொட்டு போயிடலாம், ரைட்டியா 14 வருஷம் தான் இருக்குமா? இப்ப ஒண்ணு ஐயா ஒரு மேசம் இருக்கணும், 9 12 கூறு. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன உட்கார விஷயம், அவர் உதாரணம் பாய்ச்சல் பண்ணாமலே கிடையாது. முதல்ல வந்து விரைந்து கொடுப்பாரு, விரோதம் இருப்பார். ஆனா சொல்லுமா இல்லையா, உங்களுக்கு கஷ்டம் இருக்க அப்படிங்கிற மாதிரி அப்ப எல்லாம் வேணும். அப்ப என்னன்னா 50% வந்து திசா புத்தி, 50% கோச்சாரம். நான் கேட்கிறேன், இப்ப திசா புத்தியே சரியில்லை, திசாவே சரியில்லை, கஷ்டம் முடிஞ்சு போச்சு. அப்ப கோச்சாரத்துல கொஞ்சம் ஒரு இடம் கொஞ்சம் மழை பெய்ய பாருங்க, நேற்று மழை பெய்யுது வெளியில, அது மாதிரி தெரியாத ஒரு மழை கிடைக்குமா இல்லைங்க? ஐயா கேட்கிறாரு, ஐயா என் ராசி கூலி எப்படி இருக்கிறாரு, எனக்கு ஏகத்தை எப்படி இருக்கிறாரு, அப்படிதான் எனக்கு நாளை கேட்கிறாங்க. ஐயா எனக்கு திசை நடக்குது, எனக்கு கவனம் கேட்கிறாங்களா? கேட்க தெரியல, எனக்கு ராசி பண்ண சொல்லுங்க. என்ன கேட்கறாங்க? ஐயா நட்சத்திரம் பண்ண சொல்லுங்க. இப்ப கீழே என்ன சொல்றாங்க? இந்த நட்சத்திரம் நல்லா இருக்கும், இந்த ராசி நல்லா இருக்கும், வாழ போறாங்க பாட்டப்பால் குடிக்கடிச்சு. நம்ம என்ன பண்றாங்க? குடும்பம் இருக்கிறார், அவர் சும்மா மாற்றி பேசுறாங்களா? அவர் என்ன பண்றாரு? வருஷம் மாறுறாங்களா? ஒரு வருஷம் நல்லா இருக்கு, 20 வருஷம் மாதிரி, ஒரு வருஷம் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல போவாரு, இப்படி மாறி மாறியே போவாரு. அப்படிங்கிற மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னன்னா, இது வந்து ஊர்ல, அதாவது விசாபத்தி வந்து ஜெயிக்கா கூட ஒரு ஊர்ல மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு சக்கர மாதிரி ஒரு ஜெயிக்கிற மாதிரி. அதுங்களா என்னுடைய அடித்தரமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து அவர் வாழ்க்கைக்கு உற்சாகம் பண்றது, தெம்புறது, தைரியம் விட்டுறது, நம்பிக்கை விட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு கோச்சார கிரகத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடிய. விசாரணையை வச்சு திசா வச்சு நம்ம 16 வருஷம் சொல்லவே முடியாது அப்படிங்கிற தாழ்வான கருத்து. வாழ்க்கைக்கு ஒரு நலனுக்கு நன்றி நம்ம வணக்கம். நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் பேச 1 மணி நேரம் ஆகும், அதெல்லாம் சுத்தம் முடியாது. நன்றி நம்ம வணக்கம். மிக சிறப்பாக சக்திபாலா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பட்டிமன்றத்தினுடைய மரபுப்படி முதலிலே பாலமுருகன் அவர்கள் பேசியிருக்கிறதுனால இப்போது எதிரணி தலைவர் பாவனைத்துறை அவர்கள் இப்போது அவர்கள் பேசுவார்கள். முத்தாக 3 நிமிடம் சத்தாக பேசுவார்கள், சத்தமாகவும் பேசுவார்கள். 3 நிமிடங்கள். ஏன்னா 3ங்கிறது குருபகவானுடைய கேட்டோம். உத்தாரம் ஊன்றுவார். இது நீங்களும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். திசாமுக்தி பலன கோச்சார பலன், எனக்கு கோச்சாரம் நான் தான் பேசணும். இருந்தாலும் இதில் நடுவர்களை ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் நடுவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பரணி நட்சத்திரம் இந்த 15 நாளைக்கு 32 வினாடி ஒரு பஞ்சாங்கத்தில், ஒரு பஞ்சாங்கத்தில் பரணி நட்சத்திரம் 22 நாளைக்கு 30 வினாடி ஒரு பஞ்சாங்கத்தில், இன்னொரு பஞ்சாங்கத்தில் 18 நாளைக்கு 48 வினாடி. இதுக்கு இடையில அந்த குழந்தை ஒரு குழந்தை பிறந்திருந்தா பரணி நட்சத்திரம் போடுவீங்களா, கிருத்திகை நட்சத்திரம் போடுவீங்களா? அதான் சொன்னாங்க. அபத்த பஞ்சாங்கத்து 60 நாளைக்கு தியாகம்னா இத பஞ்சாங்கங்கள் பஞ்சாங்க கட்டால் கணிக்க வேண்டிய அது பெரிய தவறு. இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் குழந்தைகள் பிறந்துட்டா அஸ்வினி நட்சத்திரம் 5 பாதம், பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் போடுவீங்களா, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் போடுவீங்களா? அப்போ திசா முக்தி மாறும். அப்ப திசா பாதம் வேலை செய்யாது. 2வது, இந்த கோட்டா எனக்கு இப்பவே கண்ணை இருக்குது. இந்த அம்மா எனக்கு ஆசானுக்காக அவங்க நானே விட்டாங்க. நம்ம நடுவர் சூட்கேஸ்லாம் வாங்க மாட்டாங்க தெரியும். இருந்தா கூட ஒரு அட்வான்ஸ் சொல்றீங்க. இப்போ கோச்சார பலன்
கேட்டீங்கன்னா தசாபுத்தி பலன்களை விட கோச்சார பலன் தான் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா கோச்சார பலனுக்கு மிக உன்னதமான ஒரு மதிப்பு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு விருச்சிக ராசி, எனக்கு 5ல குரு வச்சிருக்காரு. இப்போ முன்னாள் எனக்கு 65 முடிந்து 66 வயது ஆரம்பம். சித்ரா பௌர்ணமி மறுநாள் பிரதமையில பிறந்தேன். இப்ப 5ல குரு வச்சிருக்காரு. எந்த 5 வயசுல நடுவர் கேட்டாரு. 5ல குரு வரும்போது ஏன் அணிதான் செய்யணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த குரு சனியை பார்க்கிறாரு. அப்படிதான் இருக்கிறேன். இப்போ கோச்சார ராசினா தசாபுத்தி ராசிதான் அது பகவான் தான் சொல்லணும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஒரு ஜாதகத்தில் தசாபுக்திகள் வருவாய் இருந்தால் தான் கோச்சாரம் பலன் கொடுக்கும் என்பது ஒரு விதி. அது கட்டாயம் ஒத்துக்கிறாங்க. உண்மை தப்பே கிடையாது. அதாவது தசாபுக்திநாதர்கள் மிக நன்றாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் சுப திருஷ்டி சுப சாவை இருந்தால் கோச்சார ரீதியாக அவனுக்கு 50 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 500 ரூபாய் கிடைக்கும். ஆனால் கோச்சார ரீதியாக தசாபுக்திநாதர்கள் பலம் இல்லாமல் இருந்தால் 50 ரூபாய் கிடைக்க வேண்டியது 500 ரூபாய் கிடைக்க வேண்டியது ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய் கிடைக்கும். இருந்தாலும் இதுல நீங்க அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு தகவல் இருக்கா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறது பொண்ணு தகையுமா தகையாது நான் போய் பார்த்தா முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கறாங்க. ஒருத்தர் ராகு நடக்கிறது குரு குத்தி சனி குத்தி ராகு குத்தி போட்டு குடிக்கிறது நான் ஓடியா போடுவான். போ தெற்கு திசையில அப்படின்னு நடக்கு திசை தென்கிழக்கு திசை அமையும். அந்த பொண்ணு இருக்கிற இடம் தெற்கு பார்த்து வாசப்படி கிழக்கு பார்த்து வாசப்படி அது இருக்கிற இடத்துல 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஒரு நீர் நிலை இருக்கும், ஒரு கிணறு இருக்கும், இதுல ஏதாவது ஒரு ஏரி இருக்கும், அது இருக்கிற இடத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கும். இதான் கணக்கு ஓட்டா, இதான் கணக்கு. இந்த கோச்சார ரீதியாத்தான் உங்களால பலன் சொல்லுமே தவிர பிறந்த நேரம் தவறிவிட்டார். 1.5 2.5 கூட பிறந்தாலும் சில பேர் சொல்லுவோம். சில பேர் ஜாதகத்துடைய பிறந்த நேரமே தெரியாது. கணிக்கின்ற பொழுது தசாபுத்திகள் பலன் தராது, கோச்சாரமே பலன் தரும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்து பாடம் தசாபுத்தியே பெரும்பலனை செய்கிறது. சரிதான், நம்ம தேச நம்ம புத்தி இவ்வளவு பாடுபட்டு பலன் சொல்ல பலன் சொல்ல உதவியாக இருப்பது கோச்சாரமா தசாபுத்தியாக கேள்வி. எத்தனை நாடி வருஷம் குறிப்பாக ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கை. சில ஜோதிடர்கள் பாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணாங்க. அது சொல்லல. ஜோதிடர்கள் பாக்கிய பஞ்சாங்கத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சில ஜோதிடர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவர் ஐயா எதிர்கட்சி என்ன சொன்னார்னா, இத்தனை நாள் வரைக்கும் முடிஞ்சா இத்தனை நாள் வரைக்கும் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. நீ எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணா அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துக்க வேண்டியதான். பொதுவாக பார்க்கின்ற போது இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் ஒரு வினாடியில் உடனடியாக என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது கணக்கு பண்ணலாம். நான் முதல் சுற்றுனே சொன்னேன், கோச்சார பலன் சொல்வது என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலோட்டமா சொல்லக்கூடிய கருத்து தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக ஒருத்தருக்கு கேது புத்தி நடக்குதுன்னா, உதாரணத்துக்கு சொல்ல கேது புத்தி கெடுதின்னு சொல்ல கேது புத்தி நல்ல யோகமா இருந்தாலும் சில பேர் இருக்காங்க. அதாவது பலகீனமாக நடக்கக்கூடிய பலகீனமாக ஒரு ஜாதகத்துல தசாபுத்தி மிகவும் வீக்கா இருந்தா, அதாவது பலகீனமான கிரகத்துல தசாபுத்தி நடக்கிற சமயத்துல கோச்சாரம் கொஞ்சம் நல்லா இருந்தா கூட அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். சொல்லி அந்த நேரத்தில் கோச்சாரத்தை கெட்டு போச்சுன்னா பெரிய பெரிய கண்டத்தை பல பேர் தான். பொதுவாக பலன் சொல்வதற்கு முக்கியமான பங்கு வகிப்பது மெயினா பாத்தீங்கன்னா, அவர் சொன்னார் அந்த காலத்தை பத்தி பேசினாரு. முதல் மன்ற பேசுறது கூட சொன்னாரு, அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை. நான் நேற்று பேசுறது கூட சொன்னேன், ஜோதிடம் என்பது ஒரு மிகச்சிறந்த கலையாகும். இந்த கலையானது நடைமுறைக்கு தகுந்தா போல் பலன் சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஒரு நாள் சில குடும்பத்தி நடக்குது, அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை வந்தாலும் அரசு வகையில ஒரு லாபம் வரும், அந்த வழி இருந்தாலும் அந்த காலத்து புத்தகம் பேச்சே கிடையாது. இப்ப நடக்கக்கூடிய பலன்கள், அதாவது ஜோதிடர்கள் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய பலன்களை நடைமுறைக்கு ஏற்றாது போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். நடைமுறைக்கு
வந்து இந்த தசாபதி தான் இப்படிப்பட்ட பலம் தான் நடக்கும் தீர்மானிச்சது. குறிப்பாக ஒருத்தருக்கு குரு பகவான் நீச்சல் பெற்றோ பகை பெற்றோ பாடக ஸ்தானத்தில் அமைய பெற்றோ இருந்தா அந்த நேரத்தில் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத செலவுகள் யாருக்கிட்டே பணம் கொடுத்து ஏமாறுவார். அந்த நேரத்தில் குரு பகவான் வந்து கோட்டாரிலே சனி லாபத்தில் இருக்காரு, அதனால வந்து அவருக்கு வந்து நஷ்டமே ஏற்படாமல் சொல்ல முடியாது. சாதகமற்ற தசாபுத்தி நடைபெற்ற காலங்களில் உங்களுக்கு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு மிக ஒரு முக்கிய நபர். அவருக்கு சிம்ம லக்னம் அடுத்த நட்சத்திரம் கும்பராசி. அந்த ஜாதகருக்கு சிம்ம லக்னத்திற்கு குருகுல திசை அவருக்கு நடந்துச்சு. குரு திசை நடந்த 16 வருடங்களும் தமிழகத்தின் அமைச்சராக இருந்தார். சிம்ம லக்னத்திற்கு லக்னத்தில் சனி அமைய பெற்று அந்த ஜாதகருக்கு சனி திசை தொடங்குச்சு. அந்த ஜாதகரை வந்து சொல்லுவாங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த தொகுதியில வந்து இப்ப மாதிரி ஒரு ட்ரீட் பண்றதுக்கு யாரும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த செட்டு வந்து இவங்க வந்து தமிழகத்தினோட முதலமைச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நபர், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட நபருக்கு நினைச்சுன்னா சனி திசை வந்துச்சு. சனி சிம்மத்தில் பகை பெற்று சனி திசை நடந்துச்சு. சனி திசை தொடங்கின அன்னைக்கு அவருக்கு பதவி போச்சு. சனி திசை தொடங்கின அன்னைக்கு பதவி போச்சு. சனி திசை முடிய வரைக்கும் அவர் வாழ்க்கை கூட போராட்டலாம். அவர் இருந்த இடம் இருக்காத பெரியவர்கள் போக சொல்லல, இருந்தாலும் அவர் அன்று இருந்த நிலைக்கு இன்று இருந்த நிலைக்கு பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் தான் சொல்லலாம். அதுபோல பல ஜாதகங்கள் இருக்குது. ஜாதக ரீதியாக பலம் துல்லியமான பலம் சொல்வதற்கு வாழ்க்கையை நிர்ணயம் பண்றதுக்கு ஒருத்தருக்கு நான் என்ன சொல்றாங்கன்னா, குரு பகவான் வருஷம் மாறினா இருப்பாரு. குரு மாறுகின்ற போதுதான் வீடு வாங்கிட முடியாது, குரு மாறுகின்ற போதுதான் கல்யாணம் பண்ண முடியாது, குரு மாறுகின்ற போதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு தொழிலோ நடத்தி லாபத்தை சம்பாதிக்க முடியாது. ஒருத்தருக்கு பலவீனமான கிரகத்துடைய தசாபுத்தி நடக்குது, 15 வருஷம் நடக்குது, ராகு நடக்குது. அதாவது ராகு திசையோ கேள்வியோ பார்க்கின்ற போது ராகு பகவான் எங்க நிற்கிறாரோ அந்த வீட்டை எப்படி அதெல்லாம் பார்த்து பார்க்கலாம், கனெக்ட் பண்ணலாம். ஒருத்தருக்கு சனி சனி சூரியன் வந்து சனி நடக்குது. அந்த 19 வருஷமும் தெரிஞ்சுதான் 19 வருஷமும் போராட்டம் தான். அந்த 19 வருஷத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து இந்த 6 வந்துட்டார், குரு பகவான் 7 வந்துட்டார், இந்த மாதிரி ஆயிரம் சொல்லிடவே முடியாது. நம்ம எடுத்துக்கூடிய கல்வி என்பது பலன் சொல்ற உதவியாக இருப்பது கோச்சாரமா தசாபுத்தியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தசாபுத்தி தான் உண்மையான, அதாவது முழுமையான தேர்ச்சி பெற்ற ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலனாகும். பொதுவாக அந்த காலத்துல ஜோதிடம் கணிப்பு ஜாதகம் கணிப்பதற்கு மக்கள் வந்து டைம் கொடுத்தாங்க. எங்க ஆபீஸ்ல ஒரு ஜாதகம் என்ன பண்ணுவாங்க, டேட்டா கொடுத்துட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணும்போது எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா வந்தவுடனே ஜாதக பலன் கேட்கிறாங்க. இந்த விஞ்ஞான உலகத்துல வந்து பக்கத்துல முக்கியம் தசாபதி போறதுக்கு ஓடிவான்னு சொல்ற மாதிரி தசாபதியெல்லாம் பல கோடி எடுத்துட்டு பல கோடி வரும். எதிர்கட்சிக்காரர் சொல்றாரு, நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட புதன்கிழமை அன்னைக்கோ வியாழக்கிழமை அன்னைக்கோ ஏதாவது ஒரு நாள் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நேரடி ஒளிபரப்புல நான் பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30, 45, 40 தொலைபேசி மூலமாகவே நான் படம் கொடுத்துருக்கேன். தொலைபேசி மூலமாக சொல்லக்கூடிய படங்கள் அனைத்துமே இன்னும் தசாபுத்தி நடக்குது, இந்த தசாபுத்தி நீக்கா இருக்கா, தசாபுத்தியோட கணக்கு பண்ணி தான் சொல்றேன். நான் கோச்சார படம் எடுத்துட்டே கூடாதுன்னு சொல்றேன். தசாபுத்தியும் தான் கோச்சார படம் உதவி செய்யும். தசாபுத்தி எட்டு போச்சுன்னா என்னன்னா இந்த கோச்சாரம் நல்லா இருந்தா கூட எந்த விதத்தையும் காப்பாற்ற முடியாது. குறிப்பாக பலன்களை தீர்மானம் செய்வதற்கு, பலன்களை சொல்வதற்கு தீர்மானம் செய்வதற்கு, குருட்டுத்தனமாக பலன் சொல்லாம துல்லியமான பலன்கள் சொல்வதற்கு தசாபுத்தியே முக்கிய காரணம் என கூறி எனது வாழ்க்கையை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். அடுத்து இங்கே தலைமை வகித்துக் கொண்டிருக்கிற டாக்டர் மகாலிங்கம் அவர்கள் நம்முடைய தலைமை உரையை இறுதியிலே ஆற்றுவார். அவர் பேசி முடித்த பிறகு என்னுடைய தீர்ப்பை, உங்கள் மனதை நான் உள்ளறிந்து இந்த முடிவுரையாக நான் சொல்வேன்.
பற்றி கொண்ட முறையாக சொல்லுவேன். இப்போது தலைமையுடையாக டாக்டர் மகாலிங்கம் அவர்கள் பார்க்கிறார். சுருக்கமான நானே நான் தான் சொன்னேன். டாக்டர் சொல்றது குழந்தை வேணும்னா அப்பா வேணுமா அம்மா வேணுமான்னு ஒரு நிகழ்ச்சி. அப்பா தான் வேணும் ஒரு நிமிஷம், அம்மா தான் வேணும் ஒரு நிமிஷம் சொன்னால் இந்த சொல்றது ரெண்டுமே சேர்ந்தா. அதாவது ஸ்கேலில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 1வது இன்ச்சு மொனை உடஞ்சிருக்கும். அளவுக்கு என்ன 2வது இன்ச்சிலேருந்து அளந்து 11 இன்ச்சு பார்த்தோம்னா 10ன்னு சொல்லிடுவோம். 10 இன்ச்சு தான். ஏன்னா 2வது இருந்து அளவு. ஆக இது வந்து 0 எரர் கரெக்ஷன். ஒரு திசை புத்தியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த திசை இந்த புத்தி நடக்குது, இந்த விஷயம் நடக்கும்னு நம்ம சொல்ற ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த கோச்சாரத்தை எடுத்தீங்கன்னா 2 கோர்லேட் ஆகும். அது கோர்லேட் ஆனால்தான் அது வந்து ஜாதகம் கரெக்ட். டெலிவரி ஆஃபீஸ் போனீங்கன்னா 8 காலத்துக்கு 8 வயசு பிறகு குழந்தை பூரா இருக்கும். 8 கால் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அப்புறம் 8 அப்புறம் 9 அது ஒரு 4 மணி சொல்லிட்டு இருப்பான். அது 8:45 8:44 எல்லாத்தையும் 8 நாள் 8:45 தான். இந்த கரெக்ஷன் போட்டீங்கன்னா இந்த கரெக்ஷன் போட்டீங்கன்னா என்ன செய்யணும்? 5 வருஷம் 8 மாதம் 3 மாதம் தான் போட்டு கணக்கு எல்லா பிள்ளைக்கும் அந்த நேரத்தில் பண்ணி அந்த நேரத்தில் தான் போட முடியும். நிச்சயமான மனம் ஒவ்வொரு நிச்சயத்துக்கும் 2 மாதம் 1 மாதம் வித்தியாசம் வரும். திசைக்கு தான் இந்த வித்தியாசத்தை எப்போ கண்டுபிடிக்கணும்னா திசாபுத்தி பார்க்கும் போது கோச்சாரம் இது கரெக்டாக ஒத்து வரும். ஒரு சின்ன நிகழ்ச்சி கோச்சாரம்னா சந்திரனை வச்சு சொல்றீங்க, உடலை வச்சு சொல்றீங்க. உடல் கேட்டா வந்து செவ்வா வந்தா கொடூரமான ஆக்சிடென்ட் நிச்சயம் நடக்குது. அதே மாதிரி மகர லக்னம் மேச ராசி, குரு கடகத்தில் உச்சமா இருக்காங்க. மேச ராசி கடகத்தில் குரு உச்சமா இருக்காரு. பிறந்தது மகர லக்னம். சரி, குரு பார்வை கல்யாணம் ஆகாது, என்ன நாள் ஆகும், 1 வருஷம் ஆகும். பார்த்தா கர்ப்பம் உண்டாயிடுச்சு, கல்யாணம் நடக்கல. குரு எங்க பார்க்குது? மகர லக்னத்தை பார்க்குது. அந்த எண்ணிக்கை எந்த நட்சத்திரப்படி மேசத்துல அஸ்வினி நட்சத்திரம்னா கரெக்டா 8ஆம் 7ஆம் தேதி பார்த்தோம்னா அங்க கரெக்டா கேட்கல 1ஆம் பாகம். இது 2ஆம் பாகம்னா அது 2ஆம் பாகம். ஆக அஷ்டமம் சொன்னாக்க 2.4 நட்சத்திரத்துக்கு நீங்க கரெக்டா 30 டிகிரி போட்டுட்டு இருக்க கூடாது. கரெக்டா எந்த நட்சத்திரமோ அதுக்கு கரெக்டா கரஸ்பாண்டிங் பார்க்கணும். 8ஆம் பாகம் அந்த 8ல செவ்வாய் வந்து இன்னைக்கு அவன் ராசிநாதாவோ ஃப்ரெண்டா இல்லாதவனா இருந்தால் நிச்சயமான ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. ஜென்ம நட்சத்திரம்னா அதுக்கு ஒரு கஷ்டம் உண்டு. சுப என்ன இருக்கும் அன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி ஜென்ம சந்திரனாக கொண்டவர் 3 to 12 நடந்தா நிச்சயமான முறையில் ஒரு ரோகம் ஏற்படும். லைட்டாக ஆக்சிடென்ட் ஆகும். 6ஆம் நாள் சந்திரன் கட்டாயம் நடக்கும். இது கோச்சாரம் இருக்குது. ஆனால் அந்த கோச்சார ரீதியாக கணக்கு போட்டீங்கன்னா திசை புத்தி அந்தரம் சூட்சம் நாடி கணக்கு போட்டு வச்சுன்னா 2 கரெக்டா கோஆர்டினேட் ஆகும். அது கரெக்டா கோஆர்டினேட் ஆகிறத வச்சு நீங்க வந்து இந்த திசா புத்தி தப்பு, நம்ம திசா புத்தி மாற்றணும். அப்ப 8 மணி 4 நிமிஷம் தான் பிறந்திருக்கோம் நம்ம அப்படின்னு நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவா கணக்கு போட்டது. இதுக்கு கரெக்டா உதவுது. என்ன அனுபவத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒவ்வொரு டைரக்ஷன்ல பேசினாங்க, என்னென்ன அனுபவத்துல இது 2 ஒத்து போனால்தான் இந்த கதை நடக்கும். அப்புறம் சந்திரன் இன்னைக்கு நல்லா இருக்கு. இந்த சந்திரன் அந்த காலத்துல ஒரு நல்ல பாட்டு அப்படி பாட்டு போன வந்து பாருங்க. என்ன பாட்டுனா ஒரே ஒரு லைன், பொங்கும் நிலாவே மங்கையை போலே, பொங்கும் நிலாவே மங்கையை போலே, சுழலும் கடல் உனை கண்டதும் பூரிப்பதேனோ, சுழலும் கடல் உனை கண்டதும் பூரிப்பதேனோ கொஞ்சம் புறாவே. என்ன அப்படின்னா சித்திரமாக்கு சந்திரனை விட வைரஸ் சந்திரன் ரொம்ப பெருசா இருக்கும். சந்திரன் உச்சம் கடைசி வரைக்கும் அவங்க உடல் வந்து வயசு சொன்னாதான் தெரியும். சந்திரன் பெருசா இருக்கும். சந்திரன் அந்த நேரத்தில் சூரியன் சந்திரன் நெருக்கத்துல அந்த இரவு நேரத்தில் பெருசா அந்த சந்திரன் பெருசா இருக்கிற பார்த்தா கடல் கூட அது ஆபரேஷன் சக்தி அதிகமா இருக்கு. அந்த மாதிரி பெண்கள் அந்த அழகான சந்திரனை பார்த்தா நேசிக்கிறாங்க. அது மாதிரி சந்திரனை எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுதோ, ஆனால் மற்ற கிரகங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் அதனுடைய ஆக்ஷன் எப்படி உப்பு
கொஞ்சம் போட்டா கூட ருச்சி தெரியும், அது மாதிரி நிச்சயம் அதனுடைய பலன் தெரியும். இது ரெண்டும் ஒன்று சேர்த்து பார்த்தா தான் ஒத்து வரும். அதனால இது தனி அது தனிங்கிறதுல எனக்கு மனசுல உடன்பாடு இல்லை. இதை நமது எல்லாம் நீங்க அனுபவத்தில் காணப்படி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு முருகு ஜோதிடர் அவர்களுக்கும் அவர் திருக்குமாரர் இருவர் யார் பெரியவர் யார் சிறியவர் என்று சொல்ல முடியாது. 2 பேரும் டிவியில் பார்க்கலாம். சொன்னார் 30 ஜாதகத்தை கேட்கிற நிமிஷத்தை உடனே சொல்றீங்க. ஆனா நம்ம சொல்ல டக்குன்னு பாயிண்ட் பிடிச்சிக்கிறார். 2 பேருமே ரொம்ப அப்ரப்டா செய்யறாங்க. அவர்களுடைய புகழ் தொண்டு மேல்மேல் சிறக்க வேண்டும். இந்த நேரத்திலும் இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறால் ஜோதிட நான் தினம் 3 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறோம். இன்னும் ஒன்று பேராசிரியராக இருக்கிறேன். அதனால 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறது அவங்க கிளாஸுக்கு பெருசு இல்லை. ஆனா இந்த 100 பேர் அட்டென்டிவாகவும் கத்துக்கணுன்ற ஒரு இதுல இந்த நேரத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த இது நிச்சயமான முறை வேறும் வாழ்க்கை முன்னேறிவர்கள் இந்த குரு பயிற்சி எல்லோருக்கும் நன்மை வைக்கும் கூறிக்கொண்டு இந்த முறை மிக அருமையான கருத்துக்களை டாக்டர் மகாலிங்கம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நன்றி. ஆரம்ப காலத்துல இந்த ஜோதிடம் இருந்தது. இந்த தசாப்தி கிடையாது, கோச்சாரம் கிடையாது. அந்த காலத்துல சந்த காலத்தில் துள்ளும் பொழுதும் பழித்தல் அல்லது உள்ளிட்டோர் பழியதனார் புலமே வாழியர் ஓடி விசித்து கருதி வானம் போல் வரையாது வணக்க பழியோய் என்று கபிலர் பாரியை பற்றி படிக்கின்ற பொழுது கூட அந்த புல்லும் பொழுது அந்த புறப்படுகிற பொழுது அந்த பறவைகளினுடைய சப்தம், அது செல்லுகிற திசை, இந்த அமைப்பை வைத்துக் கொண்டு கணித்திருக்கிறார்கள். பொழுது பஞ்சபதி சாஸ்திரமாக கூட இருக்கலாம். ஆய்வு செய்ய வேண்டும். நம்ம கடமை நிறைய இருக்கு. சத்திமுன்னத்து புலவர் ஒரு புலவர் அவர் ஒரு பாட்டு படிக்கிறார். நாராய் நாராய் சென்றார் நாராய் பனம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் சென்றார் நாராய் நீயும் நீ மனைவியும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகினீராயின் இவங்க சத்திமுன்னத்து வாரியில் தங்கி அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி பனைப்படு குடலில் பாடுபார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு எங்கோர் மாதன் வழுதி குடலில் கையது கொண்டு மெய்யது போட்டி காலது கொண்டு மேலது தடி வேளையில் இருக்கும் பாம்பனவு இருக்கும் ஏழையாளனை கண்டனம் எனவே பாடுபார்த்தல் என்றால் ஜவுளி சாஸ்திரம். பள்ளி சொல்லை கேட்டு அறிந்து என் கணவன் வருவானா இல்லையா என்று காத்திருக்கிறாள் என்னுடைய மனைவி. அவளுக்கு என்னுடைய நிலையை சொல், இன்னும் பரிசிலை பெறவில்லை என்று கூறுவதாக இருக்கிறது. ஆரம்பத்துல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஜோசியர் தான் இருப்பார். அவரு இந்த கோணத்துக்கு கணித விதிகளின் அடிப்படையில அவரே வானமண்டலத்தை பார்த்து அவரே கணிப்பார். இந்த மாதிரி இந்த லக்னம் உதயமாகி கொண்டிருக்கிறது, இந்த ராசி மண்டலத்தில் இந்த கோடு இருக்கிறது என்று இந்த பீஜகோள பின்பகணித விதிகளை தெரிந்த ஒரு மகானுபாவராக தெய்வீகராக இருப்பார். இந்த நிலை இருக்கு. அப்போ எல்லாருக்கும் ஜாதகம் கிடையாது. ஒரு மன்னருக்கு, ஒரு ஜமீன்தாருக்கு, இந்த மாதிரி வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் இருந்தது, எல்லாரும் கிடையாது. அப்போது நிமித்தம் பார்த்தறிய வேண்டிய சூழல் மட்டுமே இருந்தது. பின்னால் என்னாச்சு? மக்களாட்சி வந்தது. அறிவியல் முன்னேற்றம் நம்முடைய ஜோதிட துறைக்கு வந்தது. பெருமதிப்பிற்கும் போட்டுக்கொள்ளக்கூடிய மிருகராஜேந்திரன் ஐயா போன்ற மாபெரும் ஜோதிட வேலைகள் ஆங்காங்கே உழைத்தார்கள், கிளைத்தார்கள். இப்ப என்ன பண்ணது? பஞ்சாங்கம் வந்தது. பஞ்சாங்கத்துல திருக்கணிதமா வாக்கியமானி ஒரு குத்துக்குடி. வாக்கியம் என்ற பஞ்சாங்கம் தயவு இப்ப கிடையவே கிடையாது. எல்லாமே திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் தான். திருக்கணிதம் என்றால் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் என்று பெயர். பஞ்சாங்க கர்த்தாக்கள் வாக்கிய பஞ்சாங்க கர்த்தாக்களாக இருந்தால் கூட லியூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ் என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திர கிரகணம் நடக்கிற பொழுது பரிச காலம், மோட்ச காலத்தை கணக்கிட்டு அவர்கள் திருத்தி அமைக்கிறார்கள். ஆகவேதான் நட்சத்திரம் போன்ற அந்த அமைப்புகள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது. பீஜகோள பின்பகணித யுக்திகளின் அடிப்படையிலே திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய மகிழ்ச்சிகள் சித்தாந்தம். அதுபடி நம்ம திருத்தி அமைக்கிறோம். மிக துல்லியமாக வானியல் அறிவு வளர்ந்த காரணத்தால் அந்த எபிமெரிஸ் என்று சொல்லக்கூடிய மேலாட்டு எபிமெரிஸை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், தவறில்லை. அந்த வகையிலே ஜோதிடத்தினுடைய அடிப்படை கணிதங்கள் அறிவியல் அடிப்படையில் வந்திருக்கு. இப்போ எல்லாரும் ஜோதிடம் தெரியும். இப்போ கோச்சாரம் முதலிலே நம்ம கோச்சாரத்தை பார்த்தோம். நம்முடைய பெயருடைய முதல் எழுத்துக்களை வைத்துக் கொண்டு தாண்டி தூண்டே அப்ப விசாரணை 2ஆம் பாகம் இப்படியெல்லாம் பலன் பார்த்த காலங்கள் இருந்து இப்போது உண்மையிலேயே கோச்சாரம் மாறி தசாபுத்தி பலன்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். ஆனால் என்னுடைய கேள்வி, தசாபுத்தி வைத்துக் கொண்டு மட்டும் ஒருவருக்கு பலன் சொல்லிவிட முடியுமா அப்படின்னா முடியாது.
தேசாலாங்கான ரூபேனவையோ வர்த்த அனுசாரக ஜாதகத்தை பலம் என்று ஜாதக பலமுக்தாவழி என்ற நூல் சொல்லுது. எந்த தேசத்தைச் சேர்ந்தவர், எந்த வர்ணத்தைச் சேர்ந்தவர், எந்த குலத்தைச் சேர்ந்தவர், எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பதெல்லாம் முக்கியமான கடிதமாக இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு குழந்தைய பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு சுத்தச்சுவையே இருக்கும். அது சும்மா லக்னத்தில் இருக்கான் சொல்ல முடியுமா? அது கண்ணங்கரையே கறிச்செடி மாதிரி இருக்கும் அந்த குழந்தை. ஒரு மருத்துவர் குடும்பத்திலே பிறந்த ஒரு குழந்தை மருத்துவராவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதை ஜாதக பாரிஜாதம் என்று சொல்கிறது. திருப்பூர்னாலே ஒரு தொழிற்சாலை பகுதியை சேர்ந்த பகுதி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருப்பாடு. கவனத்தில் வைத்துக் கொண்டு பலன் சொல்ல வேண்டும். இதெல்லாம் வெறுமனே ஒரு சட்டை இருந்து விட்டது, ஒரு புத்தி இருக்கிறது, கோச்சாரம் இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு மட்டும் சொல்லிவிட முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இறை பக்தி வேண்டும், ஒழுக்கம் வேண்டும். அதெல்லாம் இருப்பதினால்தான் இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு வந்தும் அது இல்லாததினால் பல ஜாதகர்கள் களத்திலே இல்லாமல் காணாமல் போய்விட்டதாக இருக்கிறார். நமக்கு முக்கியம் தெய்வ பக்தி, தெய்வ அனுகிரகம், குரு பக்தி. அதெல்லாம் நம்ம நாட்டினுடைய சொத்துக்கள். வெளிநாட்டு ஜோதிடர்களுக்கு கிடையாது. நான் வெளிநாட்டு ஜோதிடர்களை பற்றி சொல்லுகிறேன். ஆகவே இந்த ஜாதகத்தினுடைய தசாபலன் முக்கியமா, கோச்சார பலன் முக்கியமா அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியில ஆணித்தரமாக ஒரு கருத்தை சொன்னார். என்னன்னா, ஒரு யோகம் எப்போ நடக்கும்? காஷ்மீரிலே ஒரு கழுதை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த கழுதைக்கு என்ன யோகம் வரும் சொன்னாங்க. இந்த காஷ்மீரத்தில் பிறந்த அந்த கழுதை எந்த சுகத்தை அனுபவிக்கின்றது. அதை போல் தசாபுத்தி வரவில்லை என்றால் எந்த யோகத்தையும் அனுபவிக்க முடியாது சொன்னார். இது எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஜாதக பத்திரிகை அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அது என்ன சொல்றதுன்னா, யோகே சுகேசி ஜாயத்தை மூடாங்கா காஷ்மீர கஷ்டபாகா யோகேசை ஜீவ் கலிசியத்தீஸ்வர் தசானாம் அநாகமே. சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் வரவில்லை என்றால் அந்த யோகம் நடைபெறுவதில்லை என்று கருத்து வைத்தார்கள். அது ஏற்புடைய கருத்து தான். ஆனா கோச்சாரப்படி அந்த யோகம் வருகின்ற பொழுதும் யோகம் நடக்கிறது. மறந்துக்கூடாது. உதாரணத்துக்கு மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு 12 வியாழன் கும்பத்திலே சந்தித்த போது நிலவாங்க வீடு கட்டினாங்க. அதுக்குரிய பாடல் பங்கமின் இயற்கரசன் பறித்து 2ஆம் இடத்தில் தங்க தன் வீடு கட்டி சகல பாக்கியமும் சேர்ப்பன் இங்கு இதன் வியத்தோன் தன்னோடு எத்தனை கிரகம் கூடும் தங்கை எத்தனையா ஈடு கட்டிடும் சமந்தன் தானே இருக்கு. பருப்பியல் ஜாதகத்தில் 12 மகர லக்னத்துக்கு 12 வியாழன் கும்பத்தில் வருகின்ற பொழுது மட்டும்தான் வீடு கட்டுவார்கள் என்பது அல்ல. கோச்சாரப்படி வருகின்ற பொழுதும் அந்த யோகம் நடந்திருக்கு. ஆகவே அவர்களுடைய கருத்துக்கு டிஃபென்ஸ் கருத்து, இவர்கள் கருத்து அது சமமாகி போகிறது. அடுத்து ஐயா ஆந்திரத்துறை அவர்கள் சொல்லுகிற பொழுது கர்ம வினை என்று ஒரு கோட்பாட்டை இருக்கார்கள். கர்ம வினை கோச்சாரப்படித்தான் வேலை செய்யும் என்று சொன்னார்கள். கோச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது, கர்ம வினை மாறாதது. ஆகவே அவர்களுடைய கூட்டு ஏற்படுவதல்ல, கோச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கர்ம வினையை வெல்லுவதற்கு உபாயமாக அமைவது நம்முடைய கோச்சாரம். பரிகாரம் செய்வதற்கு ஏற்புடைய உதாரணத்துக்கு கஜகேஸ்வரி யோகம் கோச்சாரப்படி எப்போ வருகிறதோ அப்போ பரிகாரம் செஞ்ச படிக்கிறது. அதுக்காக சந்திராஷ்டம தினங்களில் பண்ணக்கூடாது. ஒரு ஜாதகம் பலன் பார்க்க வருகிற பொழுது அவனுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலோ அல்லது சாதகத்தாரா இல்லைனாலோ பார்க்கக்கூடாது என்று விதி. ஏன்னா அது மட்டுமல்ல, அஷ்டமி நவமி திதிகளிலே பார்ப்பதில்லை என்ற அடிப்படையெல்லாம் இருக்கிறது. ஆகவே மிகச்சிறந்த வகையிலே என்று சொன்னார்கள். இதில் எதிர்த்து தீர்ப்பு சொல்வது சங்கடமான நிலை. நம்ம நாட்டில் தோன்றிய ஒரு உன்னதமான கலை தாந்திரிகம் அல்லது சந்திரா என்று பெயர். நம்ம நாட்டை விட்டு எங்கெல்லாம் இருக்கிறது சந்திரா. இந்த சந்திரா சாஸ்திரம் என்றால் என்ன என்றால் நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த 2 எனர்ஜியும் ஆண் பெண் என்ற தத்துவம் 2 ஒன்றாக இணைவதே சந்திரம். அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சாரம் பெண் என்றால் தசா புத்தி ஆண். இந்த 2ம் இல்லாமல் பலன் சொல்வது என்பது முடியாது, கூடாது. இதற்கு ஒரு விளக்கம் வருகிறது. என்ன சொல்லனா, அபிகாலே அபேசியத்தை பார்க்கிறக்கா நல்ல காலையா நல்ல தசை நடக்கு, நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது, வெள்ளம் போல் கொட்டி கொண்டிருக்கிறது. ஆனா வாய் குறுகிய ஒரு பாத்திரத்தை அடிப்பகுதி அகன்று இருக்கிறது. ஆனால் வாய் குறுகிய பாத்திரத்தை வைத்தால் அதில் எந்த அளவுக்கு மழையினுடைய கொள்ளளவு கிடைக்கும்? கிடைக்கிறது. அதை போல் என்னதான் தசாபலன் சிறப்பாக இருந்தால் கோச்சாரம் சரியில்லைன்னா
அதை அனுபவிக்க அவன் அனுபவிக்க விட மாட்டான். தசாபலம் நல்லா இருக்கு, அபிகாலே மிகச்சிறந்த காலம் ஜாதக சத்திரிகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அப்ப கோச்சாரத்தை பெருது என்று சொல்லிவிடலாமா அப்படின்னா, கம்மிங் ஃப்ரம் ஜெனரல் டு பர்டிகுலர் மேக்ரோ அனலைசிஸ், இந்த கோச்சார ரீதியாக சொல்லுகிற பலன் இருக்கு பாருங்க, அது பொது முடிவிலிருந்து தனி முடிவை பெறுவது மேக்ரோ அனலைசிஸ் என்பது வேதியியல் ஆய்வு. அது துல்லியமாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த தசாபுத்தி இருப்பாங்க, அது ரொம்ப துல்லியமானது. ஆனா ஐயா சொன்னாங்க அது கணிப்பதில் இடர்பாடு இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்த நேரம் சரியாக இருந்தால் மட்டுமே அதை சொல்ல முடியும், கணிக்க முடியும் என்றார்கள். அதெல்லாம் அப்படி கணிக்கக்கூடிய ஜோதிட பெருமக்கள் பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய ஐயா முருகராஜேந்திரன் அவர்களை போல, அவருடைய குமாரன் பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய பாலமுருகை போல, ஐயா மாமலைத்துறை அவர்களை போல, பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நக்கீரன் நடராஜன் அவர்களை போல மிகச்சிறந்த ஜோதிட பெருமக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே துல்லியமான கணிதம் என்பதற்கு அல்ல கணிக்கிறார் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது தசாபுத்தியே துல்லியமான பலனை தருகிறது. ஆனால் கோச்சாரம் அதற்கு துணை செய்ய வேண்டும். எனவே துல்லியமான பலனை சொல்வதற்கு கோச்சார ரீதியில் அமைந்த தசாபலனே முக்கியம் என்று கருதி உங்கள் அனைவரையும் ஆதரவளித்த அனைவரையும் இருகரம் கொட்டி வணங்கி வாழ்க நம்முடைய உள்ளமே பிள்ளையாக உயிர் பெறும் நன்மை செய்யும் வள்ளலின் கருணையாலே முருகராஜன் அவர்கள் வளமையும் இளமை அன்பு தெள்ளறிவு ஆற்றல் யாவும் தெளிவுடன் பெற்று நாளும் வாக்குடன் வாழ்வமாகும் என்று வாழ்த்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.